மற்றது நடைமுறை. அரசாங்கத்தின் செலவுகள்ல ஒரு வகை இருக்கு நடைமுறை செலவு. அரசாங்கத்தின் அன்றாட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான செலவுகள். அந்த நடைமுறை செலவுகளுக்குள்ள 3 விதமான கூறுகள் வரும். பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு, அடுத்தபடி வட்டி கொடுப்பனவு, நடப்பு மாற்றல், மானியம். மூலதன செலவு என்பது அரசாங்கம் ஒரு வருடத்திற்கும் மேற்பட்ட நீண்ட கால பாவனுடைய மெய்ச்சொத்துக்களை உருவாக்குவதற்கும் அந்த மெய்ச்சொத்துக்களை பராமரிப்பதற்கும் செய்கின்ற செலவுகள் தான் மூலதன செலவு. அதுல 3 கூறுகள் இருக்கு. உண்மை சொத்து, கையேற்பு, மூலதன மாற்றங்கள், முறை செலவு, ஒதுக்கீடு சொல்லி அதில் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அரசாங்கத்தின் செலவுகள் 6 நாங்க போன கிளாஸ் பேசி முடிச்சிட்டோம். அதெல்லாம் பொருளியல் ரீதியான வகைப்பாடு தான். அதே தொழிற்பாட்டு ரீதியா பிரிக்கலாம் 4 பிரிச்சோம். தொழிற்பாட்டு ரீதியா அரசாங்க செலவுகளை சொல்லுங்க. பொதுப்பணி, சமூக பணி, பொருளாதார பணி, ஏனைய பணி என்று சொல்லி 4 பிரிச்சோம். பணி என்ன செலவு அதெல்லாம் பார்த்த பிறகு நினைக்க இன்னொரு சின்ன ஒரு தலைப்பு இருக்கு. அது நிச்சயம் இந்த அரசாங்க செலவுகள் அதிகரித்து செல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அரசாங்க செலவுகள் அதிகரித்து செல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகள். அப்போ அதிகரித்து செல்லும் அரசாங்க செலவுகளால் வரக்கூடிய விளைவுகள் என்ன பிள்ளை? சரி பாருங்க. ஒன்று, அதிகரித்து செல்லும் அரசாங்க செலவின் விளைவுகள் பாருங்க. நடைமுறை செலவுகள் எல்லாம் அதிகரிப்பதனால் பிள்ளை அரசாங்கத்தின் சேமிப்புகள் வீழ்ச்சி. அரசாங்கத்தின் சேமிப்புகள் வீழ்ச்சி. நடைமுறை செலவுகள் என்ன செய்தனால அதிகரிக்கிறதுனால. இப்போ நடைமுறை செலவுகள் அதிகரிச்சனால படிப்பு அரசாங்க சேமிப்பு என்னன்னு சொல்லு. அடுத்து பாருங்க. அரசாங்கத்தின் சேமிப்பு வீழ்ச்சி அடைஞ்சா அரசாங்கத்தின் முதலீடுகளை அரசாங்கத்தின் முதலீடுகள் என்ன செய்யும்? குறைவடையும். முதலீடுகள் கட்டுப்படுத்தப்படும். அடுத்து பாருங்க. வரவு செலவு திட்டத்தின் பற்றாக்குறை அதிகரிப்பதால் அரசாங்கத்தின் கடன் பெருகை என்ன செய்யும்? அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்க அந்த செலவுகளை ஈடு செய்ய வேண்டும் என்றால் இனி அரசாங்கம் என்ன செஞ்சாலும் கடன் திரட்டார். அப்ப கடன்களை பெறுவதனால் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அதிகரிக்கப்படும். பற்றாக்குறை அதிகரிக்க இனி அடுத்து என்ன நடக்கும்? அரசாங்கத்தின் செலவுகளை ஈடு செய்யப்படும். அப்ப அரசாங்கம் கடன்கள் எடுத்தனே ஆகும். வேறு வழி இல்லை. அப்ப அரசாங்கம் செலவுகளை ஈடு செய்ய அரசாங்கம் கடன்கள் எடுப்பார். அப்படி அரச செலவுகளை ஈடு செய்ய அரச செலவுகள் அதிகரிச்சா அந்த செலவுகளை ஈடு செய்ய அரசுகளில் கடன்களை அதிகரிப்பாங்க. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா அரசாங்கம் கடன்கள் அதிகரிப்பாங்க. அரசாங்கம் கடன் பெறல், அரசாங்கத்தின் கடன் பெறல் அதிகரிக்கும். எங்க கடன் எடுப்பாங்க? அரசாங்கம் கடன் எடுப்பதற்கு 2 மூலங்கள் இருக்கு. ஒண்ணு உள்நாட்டு மூலம், வெளிநாட்டு மூலம். ஒண்ணு உள்நாட்டுல கடன் எடுப்பாங்க. உள்நாட்டுல கடன் எடுக்கணும். யார்கிட்ட எடுக்கலாம்? உண்டு. மத்திய வங்கிட்ட கடன் கேட்பாங்க, இல்லைன்னா வணிக வங்கிட்ட கடன் கேட்பாங்க, இல்லைன்னா வங்கி அல்லாத வணிக வங்கி அல்லாத மற்ற நிதி நிறுவனத்துக்கு போவோம். பெரும்பாலும் மத்திய வங்கிட்டையும் வணிக வங்கிட்டையும் கடன் எடுப்போம். சரி, இப்ப நாங்க அதுக்கு இருக்க அரசாங்கம் கடன் பெறல் அதிகரிக்குதுன்னா கூடுதல் யார்கிட்ட கடன் எடுக்கிறாங்க பிள்ளைகள்? வணிக வங்கின்னு வச்சுக்கோங்க. இப்போ வணிக வங்கிகள்கிட்ட கடன் எடுக்கிறாங்க. இப்போ பீப்புள்ஸ் பேங்கா இருக்கட்டும், பிஓசி பேங்கா இருக்கட்டும், கொமர்ஷியல் பேங்கா இருக்கட்டும். அப்போ இந்த வணிக வங்கிகள்கிட்ட இருந்து அரசாங்கம் கடன்கள் எடுக்கும். அப்ப இவங்கள்ட்ட இருந்து கடன்கள் எடுத்துக்கிட்டா அப்ப இவங்கள்ட்ட இருந்து கடன் பெற்றப்படுது. அப்ப கடன் பெறல் அதிகரிச்சுட்டா இப்ப அடுத்து என்ன நடக்குன்னா இந்த வங்கிகளால தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு குறைவடைங்க. ஏன்னா இப்ப காசெல்லாம் யாருக்கு கொடுத்துட்டாங்க? அரசாங்கத்துக்கு கொடுத்துட்டா அப்ப இந்த வங்கிகளோட காசு இருப்பு என்ன செய்யும்? குறையும். அப்ப இந்த வங்கிகளோட காசு இருப்பு எல்லாம் குறைஞ்சா அப்ப இந்த வணிக வங்கிகள் தனியார் துறைப்படு பிரைவேட் செக்டர், தனியார் துறைப்படுதா பிரைவேட் செக்டர். இப்ப தனியார் துறைகள் கடன் கேட்டா அவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க? அப்படி கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு இல்லை. நோ. ஏன் கடன் கொடுக்கறதுக்கு முடியான்னு சொல்லுவாங்க? ஏன்னா கொடுக்கறதுக்கு என்ன இல்லை? காசு இல்லை. ஏன் காசு எல்லாம் போச்சு? செலவுகளை ஈடு செய்ய அரசாங்கம் யார்கிட்ட இருந்து கடன் எடுத்துக்கிட்டாங்க? வங்கிகள்கிட்ட இருக்கு. அப்ப வங்கிகள்கிட்ட இருந்து அரசாங்கம் கடன்களை பணத்தை திரட்டி எடுத்துக்கிட்டா இந்த வங்கிகளால தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு மட்டுப்படுத்தப்படும். அப்ப தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன்கள் அளவு மட்டுப்படுத்தப்பட்டா என்ன நடக்குது? சந்தையில வட்டி வீதம் சந்தையில
வட்டி வீதம் என்ன செய்யும் அதிகரிப்பான். ஏன் வட்டி வீதம் உயர்வு சொல்லுங்க பார்ப்போம். கொடுக்கறதுக்கு கடன் கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, காசு இல்லைன்னு சொன்னா அப்ப உடனே சந்தையில வட்டி வீதம் என்ன செய்யப்படும் உயர்வடையும். பெரும்பாலும் ஒரு பொருட்சந்தையில பாருங்க, பொருட்கள் வழங்குறதுக்கு பொருட்கள் சந்தையில இல்லைன்னா அந்த பொருளை விலை என்ன செய்வாங்க உயர்த்தி விடுவாங்க. அதே வேலை இங்கேயும் செய்வாங்க. அவ கடன்களுக்கான வட்டியை உயர்த்துவாங்க பிள்ளை. அவ கடன்களுக்கான வட்டியை உயர்த்தினா அவ தனியார் துறை கடன் பெறல் என்ன செய்யும் குறையும். அப்ப தனியார் துறை இந்த கடன் பெறல் குறைஞ்சா அப்ப தனியார் துறை பெரும்பாலும் இந்த கடன் எடுத்தாலே முதலீடு செய்வாங்க. தனியார் துறை கடன் எடுத்தாலும் முதலீடு செய்வாங்க. அப்ப தனியார் துறை இந்த முதலீடு செய்யற ஆற்றல் அல்லது தனியார் துறை முதலீடு என்ன செய்யும் குறைவு. அப்ப தனியார் துறை முதலீடுகள் குறைஞ்சா என்ன நடக்கும், இதனூடாக பொருளாதாரத்தின் வளர்ச்சி என்ன செய்யப்படும் பாதிக்கப்படும். பொருளாதாரத்தின் வளர்ச்சி கூட்டு போகும். சரியா போகும். அவ தனியார் துறைக்கு கடன் பெறல் குறைவடைஞ்சு போனா அவ தனியார் துறை செய்யக்கூடிய முதலீட்டின் அளவு குறைஞ்சு அது பொருளாதாரத்தின் வளர்ச்சி என்ன செய்யும் பாதிக்கும். இப்ப நோமலா விளங்கிட்டீங்கன்னா இப்போ அரசாங்கம் வங்கிகள்கிட்ட இருந்து கடன்கள் எடுத்துக்கிட்டா அப்ப அந்த வங்கிகளால தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு என்ன செய்யும் குறைந்து நடக்கு. அப்ப தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு குறைஞ்சா நிறைய தனியார் துறை வங்கிகள்ல கடன் எடுத்து முதலீடு செய்வாங்க. அப்ப அவங்களுக்கான முதலீடுக்கான வாய்ப்பு என்ன செய்யும் குறைஞ்சு. இப்ப முதலிடுவதற்கான வாய்ப்பு குறைஞ்சா அது ஒரு பொருளாதார வளர்ச்சி, நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்குமா பாதிக்காத பாதிக்கும். இப்படி பாதிப்பு வந்தா அதுக்கு நம்ம பேர் கூட சொல்லுவோம். என்ன விலை சொல்லுங்க, வெளி தள்ளுகை விளைவு. வெளித்தள்ளுகை விளைவு ஏற்படும். என்ன ஏற்பட வாய்ப்பு இருக்கு, வெளித்தள்ளுகை விளைவு ஏற்படும். போன கிளாஸ்ல இந்த வெளித்தள்ளுகை விளைவை பத்தி நான் விளங்கப்படுது. இப்ப நோமலா யோசிங்கன்னு சொன்னா இந்த கன்செப்ட் என்னன்னா, அந்த வெளித்தள்ளுகை விளைவுடைய கன்செப்ட் அரசாங்கம் பிள்ளைகள் கடன்களுக்கு கடன்களுக்கான வட்டிக்கு இல்லைன்னா அரசாங்கம் அதிக அளவு செலவுகளை செய்யும் போது அது ஒரு நாட்டின் தனியார் துறைக்கான வழக்கிடைப்பனவை பாதிச்சு அது பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். அரசாங்கம் அதிக கடன்களை பெற்றா அந்த கடன்களை யார்கிட்ட பெறுவாங்க சொல்லுங்க, உண்டு உள்நாட்டு வங்கிகிட்ட பெறுவாங்க. இப்ப உள்நாட்டு வங்கிகள்கிட்ட அதிக கடன்களை பெறும்போது அப்ப வங்கிகள்கிட்ட இருந்து காசு யாரை நோக்கி போக அரசாங்கத்தை நோக்கி போயிடுச்சுன்னா அப்ப இந்த வங்கிகளால தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு குறையும். ஏன் தனியார் துறைக்கு வழங்கக்கூடிய கடன் அளவு குறையும்னா தனியார் துறைக்கு வழங்குறதுக்கான காசு உங்கள்கிட்ட இல்ல. ஏன் காசுல யாரு கொடுத்தாச்சு, அரசாங்கம். அப்ப இதன் ஊடாக தனியார் துறையின் கடன் பெற குறைஞ்சி அப்ப தனியார் துறை முதலிடக்கூடிய வாய்ப்பு முதலீட்டு ஆற்றல் குறைய அது ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை பாதிக்குமா பாதிக்காத பாதிக்கும். இந்த விளைவுக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம் வெளி தள்ளுகை விளைவு என்று சொல்லுவோம். இப்ப நாங்க போன கிளாஸ்ல வழங்கப்படுத்தின இன்னொரு விதமா அரசாங்கம் அதிக வட்டிகளை செலுத்தும் போது அது அரசாங்கத்தின் சேமிப்பு என்ன செய்யும் குறைவடைய செய்து அதனூடாக அரசாங்கத்தின் முதலீட்டை குறைக்க செய்து பொருளாதார வளர்ச்சியை பாதிச்சு அதான் வெளித்தள்ளுக விளைவு. இன்னொரு விதமா வழங்கப்படுத்துதான் அரசாங்கம் அதிக அளவான கடன்களை உள்நாட்டு வங்கிகள்கிட்ட திரட்டும் போது அப்ப உள்நாட்டு வங்கியிடமிருந்தான பணம் யாரை நோக்கி செல்ல அரசாங்கத்தை நோக்கி செல்ல அந்த வங்கிகளால் தனியார் துறைக்கு கடன் வழங்கக்கூடிய ஆற்றல் குறையும். இதனூடாக கடன்களுக்கு என்ன அதிகரிச்சு வட்டி அதிகரிக்க அப்ப தனியார் துறையின் கடன் பெறல் குறைஞ்சி அப்ப தனியார் துறையின் முதலீடு குறைஞ்சி பொருளாதார வளர்ச்சி என்ன செய்யப்படும் பாதிக்கப்பட்ட. அதுதான் நாம் பேசுகிறோம் என்ன விளைவு வெளித்தள்ளுகை விளைவு என்று சொல்லுவோம். அப்ப அந்த வெளித்தள்ளுகை விளைவுன்ற கான்செப்ட் அதுதான். ரெண்டு விதமா வழங்கப்படுத்தலாம். ஒரு பக்கம் இதான் நான் போன கிளாஸ்ல வழங்கப்படுத்துறேன். இப்படி வட்டி அதிகரிக்கும் போது அரசாங்கத்தின் வட்டி கொடுப்பனவு அதிகரித்தால் அதனூடாக அரசாங்க சேமிப்பு வீழ்ச்சி அடைப்புல அரசாங்க சேமிப்பு வீழ்ச்சி அடைஞ்ச அப்ப அரசாங்கத்தின முதலீடு வீழ்ச்சி அடைய அது பொருளாதாரத்தின வளர்ச்சியை என்ன செய்யும் பாதிக்கும் என்று விளங்கப்படுத்தினா இது வெளித்தள்ளுகை விளைவு தான். இப்ப வழங்கப்படுற இன்னொரு மெத்தட்ல அரசர்
செலவுகள் அதிகரிக்கும் போது அந்த செலவுகளை ஈடு செய்ய அரசாங்கத்தின கடன் பெறல் அதிகரிக்கும். அப்ப அரசாங்கத்தின கடன் பெறல் அதிகரிச்சா அதுக்குள்ள தனியார் துறைக்கு கடன் வழங்குற ஆற்றலை என்ன செய்யும்? குறைக்கும். அவ தனியார் துறைகளுக்கான கடன் வழங்குற ஆற்றலை குறைக்கும். ஏன்னா அவன் கடன் யார்கிட்ட எடுக்க போறான்? உள்நாட்டு வங்கிகள்கிட்ட. அவ தனியார் துறைக்கு கடன் வழங்குற ஆற்றல் குறைஞ்சா அதனூடாக தனியார் துறையின் முதலீடு என்ன செய்யப்படும்? குறையும். இங்க பார்த்த யார்கிட்ட முதலீடு குறையும்? அரசு முதலீடு குறையும். இங்க யார்கிட்ட முதலீடு குறையும்? தனியார் முதலீடு குறையும். அவ தனியார் முதலீடு குறைஞ்சா அதுவும் என்னத்தை பாதிக்கும்? பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும். குறையும். இப்ப எப்படியோ பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்பட்டா இதுக்குதான் பேர் வெளி தள்ளுகை விளைவு வெளி தள்ளுகை விளைவு சொல்றது. ரைட், ஓகே. அதுக்கு இருக்கா வாட்ச் பாருங்க. போ அரச செலவினத்தை ஈடு செய்ய கடன் பெறுவதன் மூலம் தனியார் துறைக்கு வழங்கப்படும் கடன் அளவு கட்டுப்படுத்தப்படலும், சந்தை வட்டி வீதம் அதிகரிக்கப்படுவதால் தனியார் துறைக்கான முதலீடுகள் வீழ்ச்சி அடைஞ்சு பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும். இதனை வெளித்தள்ளுகை விளைவு என்பர். தென்மதில் வேலை பிரச்சனை அதிகரிக்கும். அதே தென்மதில் பிரச்சனை கூடனா அரசாங்கம் செலவுகளை ஈடு செய்ய வெளிநாடுகள்ல இருந்து கடன் எடுத்தா, அப்ப வெளிநாடுகள்ல இருந்து கடன் எடுத்தா அந்த கடனுக்கு என்ன செலுத்தணும்? வட்டி செலுத்தணும். எப்படி வட்டி செலுத்தணும்? நம்ம நாட்டு காசுலயா வெளிநாட்டு காசுலயா? வெளிநாட்டு காசு. அப்ப அதிக அளவு வெளிநாட்டு காசை கொடுக்க அப்ப அது வெளிநாட்டு காசு வருமா போகுமா? போகும். அப்ப அது என்னத்தை உண்டு பண்ணும்? சென்மதி நிலுவையில பிரச்சனை உண்டு பண்ணும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? வெளிநாட்டு கடன்களுக்கான வட்டி கொடுப்பனவுகள் அதிகரிப்பதால், வெளிநாட்டு கடன்களுக்கான வட்டி கொடுப்பனவுகள் அதிகரிப்பதால் அது சென்மதி நிலுவையில பிரச்சனையை உண்டு பண்ணும். வெளிநாட்டு கடன்களுக்கான வட்டி கொடுப்பனவை அதிகரிப்பதால் சென்மதி நிலுவையில் பிரச்சனை ஏற்படுத்தும். ஓகே அப்படியே சரி. அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. அப்ப அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் உள்ளடங்குற அரசாங்கத்தின் செலவினங்கள் சம்பந்தமா விஷயங்கள் பேசியிருக்க. அப்ப அரசாங்கத்தின் செலவினங்கள் என்று சொல்லும் போது அங்கு 6 விதமான அரசாங்கத்தின் செலவினங்கள் வரும். உண்டு பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு, வட்டி கொடுப்பனவு, நடப்பு மாற்றல், மானியங்கள், அடுத்து மூலதன செலவுகள் 3, மெய்ச்சொத்து கையேற்பு, மூலதன மாற்றல்கள், குறைச்செலவு ஒதுக்கீடு. எல்லாம் படிச்சு போடுங்க. இதெல்லாம் எரிய சுத்தி கொள்வது இல்லை. இதெல்லாம் அப்பப்போ உடனே அப்டேட் பண்ணி வச்சுக்கொண்டு 6 செலவுகள்னா என்ன, அந்த செலவுகளுக்குள்ள வர உதாரணங்கள் என்ன, அதெல்லாம் விளங்கி வச்சுக்கொள்ளும். சரியா? ஓகே. இப்ப அதிவேக பாதையை நிர்மாணிப்பதற்கு அரசாங்கம் செலவழிக்கிறது. எதுக்குள்ள வரும்? அதிவேக பாதைகளை நிர்மாணிக்க அரசு 500 மில்லியன் செலவழிக்கிறாங்க. மூலதன செலவுல இதுல வரும் மெய்ச்சொத்து கையில். எதுக்குள்ள வரும்? மெய்ச்சொத்து கையில். பாடசாலை ஒன்றில் கட்டடத்தை விரிவாக்குறதுக்கு அரசாங்கம் 100 மில்லியன் செலவழிக்கிறார். மூலதன மாற்று எதுக்குள்ள வரும்?
ஏன்னா அதுக்கு செலவழிச்ச பணம் மீண்டும் கிடைக்க போறது இல்லை. ஓய்வு பெற்ற ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதிய கொடுப்பனவுக்கு 200 மில்லியன் செலவழிக்கிறார். எதுல வரும்? நடைமுறை செலவு எதுல வரும்? நடப்பு மாற்றல் மாற்றம் எதுல வரும்? நடப்பு மாற்றம். வெளிநாடுகள் பெற்ற கடன்களுக்கு வருடந்தோறும் 200 மில்லியன் வட்டி கொடுக்குறாங்க. அதுவும் வட்டி கொடுப்பனவு. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறது. பொருட்கள் சேவைகள் மீதான நடைமுறை செலவு. அந்த ஒவ்வொன்றுக்குள்ள வார உதாரணங்கள் விலை கொடுங்க. வாங்க போவோம். அப்ப நாம இன்னைக்கு போவோம் தேர்ச்சி 8.6. தேர்ச்சி 8.6 பிள்ளைகள். அப்ப அதுல முக்கியமான விஷயங்களுக்கு பிள்ளைகள் தேர்ச்சி 8.6. அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம். வரவு செலவு திட்டம். அரச வரவு செலவு திட்டம் அல்லது அரச பாதீடு. அரச பாதீடு கவர்மெண்ட் பட்ஜெட் என்று சொல்லுவோம். அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் அல்லது அரச பாதீடு என்று சொல்லு. இப்போ வரவு செலவு திட்டம் பாதீடு என்று சொல்றது பிள்ளைகள் எதிர்வரும் ஒரு நிதியாண்டு தொடர்பாக பிள்ளைகள் எதிர்வரும் நிதியாண்டு தொடர்பாக அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் திட்டமிட்ட அரச செலவினங்கள் அதனை ஈடு செய்வதற்கான திட்டமிட்ட அரச வருமானங்கள். பெரும்பாலும் கவர்மெண்ட் அரசாங்கம் பட்ஜெட் தயாரிக்க முதல்ல அவங்க தீர்மானிப்பாங்க அரசாங்க செலவுகள். செலவுகளை தான் முதல்ல அவங்க தீர்மானிப்பாங்க. செலவுகளை தீர்மானிச்ச பிறகுதான் அந்த செலவுகளுக்கு எவ்வாறு வருமானத்தை ஈட்டுவது என்ற வருமான வழிகளை திட்டமிடுவாங்க. அப்ப பெரும்பாலும் கவர்மெண்ட் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா செலவுகள் முன்மொழியப்பட்டுதான் அதற்குரிய வருமானங்கள் முன்மொழியப்படும். சாதாரணமா ஒரு தனியார் துறை, ஒரு வீட்டுத்துறை நாம பட்ஜெட் தயாரிப்பு எப்படி நம்மளுடைய வருமானத்தை வச்சு கொண்டுதான் செலவுகளை தீர்மானிப்போம். வருமானத்தின் அடிப்படையில் என்னென்ன செலவு எப்படி செய்யலாம்னு சொல்லி. ஆனா அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் எவ்வாறு தயாரிக்கப்படும் என்றா முதல்ல பிள்ளைகள் அரசாங்க செலவுகளை தான் மதிப்பிடுவோம். செலவுகளை மதிப்பிட்ட பிறகு அந்த செலவுகளை ஈடு செய்வதற்கு எவ்வாறு வருமானங்களை திரட்டுவது. அப்ப முதல்ல தீர்மானிக்கப்படும் அரசாங்க செலவுகளும் அதன் பிறகுதான் அரசாங்க வருமானங்களும் திட்டமிடுவாங்க. அவ திட்டமிடுகின்ற, உத்தேசிக்கின்ற, முன்மொழிகின்ற, எதிர்வு கூறுகின்ற எல்லாம் ஒரே விஷயம். அப்போ அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் எதிர்வரும் ஒரு நிதியாண்டுக்கான அரசாங்க செயற்பாடுகள் தொடர்பாக திட்டமிடப்பட்ட அரசாங்க செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரசாங்க வருமானங்கள், அதோட பற்றாக்குறைக்கான நிதியீட்டம். பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் என்றா சில வேளை அரசாங்கத்தின் வருமானங்களை விடவும் அரசாங்க செலவுகள் எப்படி காணப்பட்டா அதிகமா காணப்பட்டா. பெரும்பாலும் இலங்கை போன்ற ஒரு குறைவிருத்தி நாட்டில் கூட ஒரு வளர்ந்து வரும் நாடுகள்ல பாதியில் என்னவா இருக்கும்? பற்றாக்குறையா தான் இருக்கும். நீங்க அண்மையாண்டு பாத்தீங்கன்னா 2025 பார்த்தா கூட உங்களுக்கு புரியும்.
அரசாங்கத்தின் வருமானம் பாத்தீங்கன்னு சொன்னா ஜிடிபியில கொடையெல்லாம் சேர்த்தா 16.7%. அரசாங்க செலவுகள் பாத்தீங்கன்னு சொன்னா 19%. அப்ப செலவுகளை விட வருமானங்கள் எப்படி இருக்கு? குறைவா தான் இருக்கு. அப்ப பாதிட்டு பற்றாக்குறை. அப்படி பாதிட்டு பற்றாக்குறையா இருந்தாப்புல உதாரணத்துக்கு அரசாங்க செலவுகள் பிள்ளை 100 மில்லியன் திட்டமிட்டுதான். அரசாங்க வருமானம் இருக்கு 90 மில்லியன். அப்ப இன்னொரு 10 மில்லியன் பிள்ளை டிபிசிட். அந்த 10 மில்லியன் போதாது. அப்ப அந்த 10 மில்லியன் எப்படி நிதியா திரட்டலாம்? அதான் சொல்லுவாங்க பற்றாக்குறைக்கான நிதியிட்டம். இதுக்கு ஒரு பேர் சொல்லுவோம் அரசு பொது படுகடன். அரசு பொது படுகடன், பப்ளிக் டெப்ட் என்று சொல்லுவாங்க. அப்ப எதிர்வர்ற ஒரு நிதியாண்டுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிடப்பட்ட அரசாங்க செலவுகள் என்ன, அதனை ஈடு செய்வதற்கான வருமான வழிகள் என்ன, திட்டமிட்ட வருமானங்கள் என்ன, பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் என்ன, பொதுப்படுகடன் என்ன என்பவற்றை உள்ளடக்கி இதெல்லாம் உள்ளடக்கி தயாரிக்கப்படுகிற ஒரு அறிக்கை, தயாரிக்கப்படுகிற ஒரு அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிதி அறிக்கையை தான் நம்ம சொல்லுவோம் அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம். அப்ப வரவு செலவு திட்டம்ன்றது ஒரு அறிக்கை, அது ஒரு ரிப்போர்ட். அப்ப அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கு, இப்ப அடுத்த வருஷம் அது 2027. 2027ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் இன்னும் அரசாங்கம் நாட்டில் தயாரிக்கும். அது பெரும்பாலும் தயாரிப்பாங்க அந்த வருஷத்தின் இறுதி கால பகுதியில் தான். பெரும்பாலும் நவம்பர் மாதம் வரைக்கும் தான் பட்ஜெட் போடுவோம். அப்ப அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் திட்டமிட்ட அரசாங்க செலவுகள் என்ன, திட்டமிட்ட அரசாங்க வருமானங்கள் என்ன, பற்றாக்குறைக்கான நிதியிட்டம் ஆகிய விவரங்களை உள்ளடக்கி, ஆகிய தகவல்களை உள்ளடக்கி நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்ட பிள்ளைகள். யார் தயாரிப்பாங்க? நிதியமைச்சர். யார் நம்ம நாட்டு நிதியமைச்சர்? நம்ம நாட்டு நிதியமைச்சர் பிள்ளைகள் ஜனாதிபதி யாரோ அவர் தான் நம்ம நாட்டு நிதியமைச்சர். அப்ப அவரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அப்ப பாராளுமன்றத்தின் பெரும்பான்மைன்னு சொன்ன பிள்ளைகள் பாராளுமன்றத்தில் கிட்ட எத்தனை வீதத்துக்கு மேல அதுக்குள்ள ஓட் பண்ணி எடுப்பாங்க? 51 வீதத்துக்கு மேல. அதான பெரும்பான்மைன்னு சொல்றது. எத்தனை எம்பி இருப்பாங்க நம்ம நாட்டுல பார்லிமெண்ட்ல? 234. அது இலங்கையில, அது இந்தியா. சரி, அப்படிதான். அப்போ எத்தனை மெம்பர் இருப்பாங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, எத்தனை மெம்பர் இருப்பாங்க? 225 மெம்பர் பிள்ளைகளா? 225 மெம்பர். சோ அந்த 225 மெம்பர்ஸ்ல 113 பேருக்கு மேல அதுக்கு என்ன செய்யணும்? ஆதரவு தெரிவிக்கணும். இனி பெரும்பாலும் பார்லிமெண்ட்ல கூடுதல் இருக்கிறது ஆளுங்கட்சியில என்ன பண்ணுது? ஆளுங்கட்சியில எம்பிமார்கள் இருப்பாங்க. அதனால பெரும்பாலும் அந்த வரவு செலவு திட்டம் ஏற்றுக்கொள்ளும். வரவு செலவு திட்டம் என்பது அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கான திட்டமிடப்பட்ட அரசாங்கத்தின் செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரசாங்கத்தின் வருமானங்கள், பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் ஆகிய தகவல்களை உள்ளடக்கி நிதியமைச்சால தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையை பெற்ற ஒரு நிதி அறிக்கைக்கு தான் நாங்க என்ன பேர் சொல்லுவோம்? அரசு வரவு செலவு திட்டம். கவர்மெண்ட் பட்ஜெட். இந்த வரவு செலவு திட்டம் தான் இந்த வரவு செலவு திட்டம் தான் ஒரு நாட்டின் நிதி கொள்கையை, அரச நிதி கொள்கைன்னு சொல்ல அரச இறை கொள்கை, அந்த அரச இறை கொள்கையை செயற்படுத்துவதற்கான பிரதான கருவி தான் இந்த வரவு செலவு திட்டம். அப்ப அரசாங்கத்தின் இறை கொள்கை, பிசிக்கல் பாலிசி சொல்ல அந்த இறை கொள்கையை செயற்படுத்துவதற்கான ஒரு பிரதான கருவி தான் இந்த வரவு செலவு திட்டம் என்று சொல்லும் பட்ஜெட். இந்த வரவு செலவு திட்டத்துல தான் ஒரு நாட்டின் எதிர்கால செயற்பாடுகள் என்ன மாதிரி இருக்கும், எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் என்ன, எந்தெந்த செலவுகளுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்க போற, கல்விக்கு எவ்வளவு, மருத்துவத்துக்கு எவ்வளவு, பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு எவ்வளவு பிள்ளை. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு திட்டத்துக்கும் நிதி எவ்வளவு ஒதுக்கீடு செய்ய வேண்டும்,
இந்த எல்லா தகவலும் உள்ளடக்கியதான் என்னவா இருக்கும்? வரவு செலவு திட்டம் என்று சொல்லும்போதுதான் பட்ஜெட். அப்ப இந்த பட்ஜெட் என்பதுதான் ஒரு நாட்டின் எதிர்கால போக்க தீர்மானிக்க ஒரு அறிகுறி. அப்ப எதிர்கால போக்க தீர்மானிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக என்ன காணப்படும் சொல்லுங்க? வரவு செலவு திட்டம். எப்பவுமே ஒரு பட்ஜெட் என்பது கூட மிக முக்கியமானது ஒரு நாட்டு. இப்ப அடுத்த வருஷம் 2027 பட்ஜெட் எப்படி? அப்ப இன்னும் 2027க்கான பட்ஜெட் வரல. அது பெரும்பாலும் 2026ஆம் ஆண்டு எண்டுல, பெரும்பாலும் நவம்பர் மாதம் பெரும்பாலும் பட்ஜெட் இலங்கை அரசாங்கத்துல நிதியமைச்சரால பார்லிமெண்ட்ல சமர்ப்பிப்பாங்க 27ஆம் ஆண்டு. இந்த வரவு செலவு திட்டம் சம்பந்தமா பேசிக்க, இந்த வரவு செலவு திட்டம் 3 விதமா இருக்கலாம். வரவு செலவு திட்டம் 3 வகைப்படும் என்று சொல்லுவோம். 3 விதமான வரவு செலவு திட்டம் இருக்கு ஒரு நாட்டில். ஒரு வகை வரவு செலவு திட்டம் இருக்கு இப்படி ஒன்று. இப்போ அரசாங்கத்தின் செலவுகளை விட அரசாங்கத்தின் வருமானங்கள் அதிகமா இருந்தா, திட்டமிட்ட அரசாங்க செலவுகளை விட திட்டமிட்ட அரச வருமானங்கள் எப்படி காணப்பட்டா? அதிகமா காணப்பட்டா. அப்ப அரசாங்க செலவுகளை விட அரசாங்க வருமானங்கள் அதிகமா இருந்தா அது சொல்லுவோம் நாம மிகை நிலை வரவு செலவு திட்டம். மிகை வரவு செலவு திட்டம் என்று சொல்லப்படும். மிகை பாதீடு. எதை விட எது அதிகமா இருந்தா? செலவுகளை காட்டிலும் வருமானங்கள் அதிகமா இருக்கும் போது அது மிகை நிலை பாதீடுன்னு சொல்லுவோம். மிகை வரவு செலவு திட்டம் சொல்றோம். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மிகை வரவு செலவு திட்டம் காணப்படும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல, அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல தான் இந்த மிகை வரவு செலவு திட்டம் இருக்கும். நோர்வே, சுவிட்சர்லாந்து, பின்லாந்து அந்த மாதிரியான நாடுகள் தான் அபிவிருத்தி அடைந்த நாடுகள். அந்த நாடுகள்ல தான் பெரும்பாலும் மிகை வரவு செலவு திட்டம் இருக்கு. நீங்க நோமலை வச்சா பாருங்க, செலவுகளை காட்ட என்ன அதிகம்? வருமானங்கள். ஏன்னா அந்த மாதிரியான நாடுகள்ல மக்கள் விரும்பி என்ன செய்வாங்க? வரிகள் செலுத்துவாங்க. அப்ப இது இன்னொரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த அரசாங்க செலவுகளை காட்டிலும் அரசாங்க வருமானம் அதிகம்னா, அரசாங்க செலவுகள்னா ஜி, அரசாங்க வருமானம் டி, டெக்ஸ். அப்ப ஜியை விட என்ன அதிகம்? டி அதிகமா இருக்கும் தானே. அரசாங்க செலவுகள் ஜி, அரசாங்க வருமானத்துல பிரதான வருமானம் என்னமா? டெக்ஸ் தானே, டி. அப்ப ஜியை விட என்ன அதிகமா இருக்கு? டி அதிகமா இருக்குன்னா ஜி என்பது உட்பாய்ச்சல், டி என்பது வெளிப்பாய்ச்சல். தேர்ச்சி யாருல படிச்சோம்? உட்பாய்ச்சல், வெளிப்பாய்ச்சல். அப்ப உட்பாய்ச்சலை விட என்ன அதிகம்? வெளிப்பாய்ச்சல் அதிகம் என்றா அப்ப இங்க வருவது ஒரு என்ன தாக்கம்? வெளிப்பாய்ச்சல் தாக்கம். இப்ப இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அவ என்ன வரவு செலவு திட்டமானது? மிகை வரவு செலவு திட்டமானது ஒரு பொருளாதாரத்தில் என்ன தாக்கத்தை உண்டு பண்ணும்? வெளிப்பாய்ச்சல் தாக்கத்தை உண்டு பண்ணும். ஏன்னா அங்க எதை விட எது ஜாஸ்தியா இருக்கும்? செலவை விட வருமானம் அதிகம் அல்ல. அப்ப அரசாங்க செலவு என்பது ஜி, அரசாங்க வருமானம் என்பது டி. அப்ப ஜியை காட்டிலும் என்ன அதிகம்? டி அதிகம் என்றா வெளிப்பாய்ச்சலை விட என்ன? உட்பாய்ச்சலை விட என்ன அதிகம்? உட்பாய்ச்சலுக்கு 3 தானே. என்னென்ன உட்பாய்ச்சல் 3 சொல்லுங்க? ஐ, டி, எக்ஸ். வெளிப்பாய்ச்சலுக்கு 3 சொல்லுங்க? எக்ஸ், டி, எல். ரெண்டாவது நாங்க சொல்லுவோம். இப்போ அரசாங்க செலவுகளை விட அரச வருமானம் குறைவண்டா. அரசாங்க செலவை விட அரச வருமானம் குறைவண்டா. அப்ப அங்க சொல்லுவோம் மிகை பாதிடா, குறை பாதிடா? குறை. அப்ப அதனால சொல்லப்படுது குறைநிலை வரவு செலவு திட்டம். குறை பாதிடுன்னு சொல்லுவோம். பற்றாக்குறை பாதி, டிஃபிஷிட் பட்ஜெட் சொல்லுவாங்க. டிஃபிஷிட் பட்ஜெட், பற்றாக்குறை பாதி. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பற்றாக்குறை பாதீடு, குறைநிலை பாதீடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், அப்படி வளர்ச்சி அடைந்து வருகிற நாடுகள் குறைவிருத்தி நாடுன்னு சொல்லுவாங்க. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள், டெவலப்பிங் கண்ட்ரி. அதாவது குறைநில பாதீடு. அப்ப குறைநில பாதீடுன்னா மாறி யோசிக்கணும். அப்ப அரசாங்க செலவுகள் அதிகமா இருக்கும் அரசாங்க வருமானத்தை விட. மாறி சொன்னீங்கன்னா அரசாங்க செலவு விட அரசாங்க வருமானம் குறைவாகும். சொல்லுங்க, தாக்கம் சொல்லுங்க பாப்போம். இப்போ ஜி இது என்னமா? டி. இப்ப எதை விட எது அதிகம்? டீயை விட ஜி அதிகம். டி என்பது வெளிப்பாய்ச்சல், ஜி என்பது உட்பாய்ச்சல். அப்ப இங்க வெளிப்பாய்ச்சலை விட உட்பாய்ச்சல் அதிகம் என்றா அப்ப அங்க உள்ளது என்ன தாக்கம்?
உட்பாய்ச்சல் தாக்கம் என்ன வரவு செலவு திட்டத்துல குறை. அவ குறை வரவு செலவு திட்டம் வெளிப்படுத்தும் என்ன தாக்கத்தை சொல்லுங்க, உட்பாய்ச்சல் தாக்கத்தை. நீங்க இதெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டிய விஷயம். தேர்ச்சியாக நான் ஒரு வினா கூட செஞ்சோம். உட்பாய்ச்சல் ஒன்றாக அமைவது எது? அவ உட்பாய்ச்சல் ஒன்றாக அமையக்கூடியது என்ன வரவு செலவு திட்டம்? குறை வரவு செலவு திட்டம். அப்புறம் மூன்றாவது ஒரு வரவு செலவு திட்டம் அரசாங்க செலவுகளும் அரசாங்க வருமானமும் ஒன்று கொண்டு எப்படி காணப்பட்ட சமன காணப்பட்ட. அப்ப அரசாங்க செலவுகள் அரசாங்க வருமானங்கள் ஈக்குவலா இருந்தா அப்ப அங்க வரப்போறது மிகையோ குறையோ இல்லாத என்ன பாதிடு பூச்சிய வரவு செலவு திட்டம். பூச்சிய வரவு செலவு திட்டம் அல்லது சொல்லுவோம் சமநிலை வரவு செலவு திட்டம். அங்க வருமானமும் செலவும் சமப்படுகிறது. அப்ப அங்க மிகையும் கிடையாது பற்றாக்குறையும் கிடையாது பிள்ளைகள். அதான் சொல்லுவாங்க ஜீரோ பட்ஜெட். பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த பூச்சிய வரவு செலவு திட்டம் காணப்படும் என்ன நாடுகள்ல? அபிவிருத்தி அடைந்த நாடுகள்லயா அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகள்லயா? அபிவிருத்தி அடையாத நாடுன்னு இல்லை, ரெண்டே வரலாம். அபிவிருத்தி அடைந்த நாடு அபிவிருத்தி அடைந்து வரும் நாடு. என்ன கிடையாது? அபிவிருத்தி அடையாத நாடுன்னு இல்லை. சரி, அப்படின்னா நாங்க தான் அதில் இருப்போம். சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த வரவு செலவு திட்டம் பெரும்பாலும் எந்த வரவு செலவு திட்டம் மோஸ்ட்லி என்ன நாடுகள்ல அபிவிருத்தி அடைந்த நாடு. அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தான் இந்த வரவு செலவு. நீங்க இப்ப நம்ம இலங்கை நாட்டை எடுத்துக்கிட்டாப்புல இப்ப நான் படிப்பிக்க வந்ததுல இருந்து எடுத்துக்கிட்டா கூட இன்ன வரைக்கும் மிகை பாதிட்டு ஒண்ணு வந்தது இல்லை. எல்லா வருஷமும் என்ன பாதிட்டு வரும்? குறைநிலை பாதிட்டே தான் வந்துட்டு. இது தொடர்தான் போகுது. இது தொடர்தான் போகுது. இப்ப நம்ம நாட்டுல ஒரு மிகைநிலை பாதிப்பை ஏற்படுத்தணும்னு சொன்னா ஒண்ணு அரசாங்க செலவுகளை என்ன செஞ்சாகணும்? குறைச்சா. செலவுகளை குறைக்கணும். என்ன செலவுகளை குறைக்கணும்? அரசாங்க செலவுகளை அன்னைக்கு பார்க்கணும். செலவுகள்ல கிட்டத்தட்ட அரைவாசி செலவு எதுக்கு ஒதுக்குறாங்க? வட்டி கொடுக்குறது. வட்டி செலவு குறைக்கணுமா? ஏழாவது வாங்கின கடன்களுக்கு என்ன செஞ்சாகணும்? வட்டி கட்டி தான் ஆகுது. அப்படி வட்டி கட்டலன்னா இலங்கை ஒரு வங்குரோத்து நாடா என்ன செஞ்சு விட்டுருவானுங்க? அறிவிச்சுட்டுவாங்க. நான் ஒரு வங்குரோத்து நாடுன்னு சொன்னா என்ன நிலைமை? வெளிநாட்டுக்கார யாரும் நம்பி நம்ம நாடு பொருளை கொடுப்பானா? இல்ல. ஒரு முதலீடு செய்ய வருவானா? இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு நிதி ரீதியா முறிவடைஞ்ச மனுஷனா உங்களை நம்பி யாரும் ஒரு உதவி கூட உதவி செய்வான் தவிர உங்களை நம்பி கடன் கொடுக்க முன்வர மாட்டான். உங்களை நம்பி முதலீடு செய்ய முன்வர மாட்டாங்க. அப்ப அதனாலதான் முடிஞ்ச வரைக்கும் கடன்களுக்கு வட்டியை கட்டான். சரி, நீ கடனுக்கு வட்டி, நீ அதுக்கு பிறகு பொருட்கள் சேவையில் செலவழிக்கணும். அப்புறம் போய் ஊதியம் சமுர்த்தி நீ அதில் கொடுத்தே ஆகணும். வேற வழியே இல்லை. இல்லைன்னா அரசாங்க வருமானத்தை கூட்டணும். இதுக்கு பிறகு இங்க வரியை கூட்டுறது ஏற்கனவே நல்லா கூட்டிதான் வச்சிருக்காங்க. இன்னும் வரியை கூட்டினா அப்ப மக்களுக்கு மேலும் சுமை என்ன செய்யும்? அதிகரிக்கும். அப்ப செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் வரி அல்லாத வருமானங்களை உயர்த்து. என்ன செய்ய வேலை? வரி அல்லா வருமானத்தை உயர்த்துறதுக்கு வேலை செய்யும். பட் அது நம்ம நாட்டில் செய்யறாங்களா? சொல்லுங்க. புதிய அரசாங்கம் வந்து நம்ம நாட்டில் ஒரு வருமானத்தை உருவாக்குறதுக்கு என்ன ஒரு வேலை செஞ்சிருக்காங்க? என்ன சொல்லுங்க? ஒண்ணு தண்டை பணம் ஃபைன் போடுறாங்க. சரி, வேற வேற ஏதாச்சும் நம்ம நாட்டில் வருமானத்தை கூட்டுறதுக்கு ஏதாச்சும் உற்பத்தி சார்ந்து ஏதாச்சும் ஒரு மேனுபேக்சரிங் புதுசா ஏதாச்சும் ஒரு உற்பத்தியை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஏற்றுமதி வருமானத்தை அதிகரிக்க புதுசா ஒரு உற்பத்தியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரு பாரிய அளவான இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அதுதான் சிக். இவங்க ஓரளவுக்கு ரன் பண்ணிட்டு போறாங்க. ரைட், பேசவே இல்லாது வீடியோல யூடியூப்ல போடுறேன். ரைட், பிடிச்ச சிக்கல போயிடும். ஆனா ஒரு விஷயம் ஓரளவு செஞ்சுட்டு போறாங்க தான். ஆனா பெரும்பாலும் அது எதுல தங்கி இருக்கு? வரி வருமானங்களை தான் முழு வேலை செஞ்சுட்டு போறாங்க. நீங்க வருமானங்களை பாத்தீங்கன்னா 92.7% வருமானம் என்ன வருமானம்? வரி. வெறும் 7.3% தான் என்ன வருமானம்? வரி அல்லாத வருமானம். சரி, இப்ப அரசாங்க செலவுகளும் அரசாங்க வருமானங்களும் ஈக்குவலா இருந்துச்சுன்னு சொன்னா அதான் சமநிலை பாதிட்டு பூச்சிய வரவு செலவு திட்டம். சொல்லுங்க. இப்ப பூச்சிய வரவு செலவு திட்டத்துல என்ன தாக்கம்? விரிவு தாக்குமா சுருக்க தாக்குமா? என்னன்னா தாக்கம் எதுவுமே இல்லையா? உட்பாச்சல் தாக்குமா வெளிப்பாச்சல் தாக்குமா? இல்லைன்னா தாக்கம் எதுவுமே இல்லையா? டீயும் ஜியும் சரி, ஜியும் டீயும் ஒண்ணு பண்ண எப்படி இருந்தா சமனா இருந்தா அங்க என்ன தாக்கம் வரும்? படிச்சிருக்கோம் நம்ம. டீயும் ஜியும் சமனா இருந்தாலும் அங்க டீட தாக்கத்தை விட ஜீட தாக்கம் அதிகம். ஞாபகம் இருக்கா? வரி பெருக்கி டீயோட சம்மந்தப்படும், அரச செலவிட்டு பெருக்கி ஜியோட சம்மந்தப்படும்,
அப்ப எதை விட எது தாக்கம் கூடியது? வரி பெருக்கியை விட அரச செலவிட்டு பெருக்கி தாக்கம் ஜாஸ்தி. அப்ப அங்க வரும் என்ன தாக்கம் சொல்லுங்க? உட்பாய்ச்சல் தாக்கம். என்ன தாக்கம் சொல்லுங்க? உட்பாய்ச்சல் தாக்கம். இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, உட்பாய்ச்சல். அப்போ வரவு செலவு திட்டம் என்றால் என்ன? மீண்டும் ஒருக்கா பேசுவோம். சொல்லுங்க. வரவிலக்கண பாடங்களை கொடுங்க. ஏன்னா இந்த வரவிலக்கணம்னா அடுத்து 2 வரவிலக்கணத்துக்கு உதவும். அப்படி சொல்ல போற வரவிலக்கணம், எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கு அரசாங்க செயற்பாடுகள் தொடர்பான எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கு அரசாங்க செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிட்ட அரசாங்க செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான திட்டமிட்ட அரசாங்க வருமானங்கள், பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் என்பவற்றை உள்ளடக்கி நிதி அமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிதி அறிக்கை தான் சொல்லுவோம் வரவு செலவு. இந்த வரவு செலவு திட்டம் தான் அரசாங்கத்தின் இறை கொள்கையை செயற்படுத்துவதற்கான ஒரு பிரதான கருவியாக அமையும். அப்ப அரசாங்கத்தின் இப்ப நாங்க ஏற்கனவே படிச்சோம், மத்திய வகையின் பணக்கொள்கை படிச்சோமா? பணக்கொள்கையை செயற்படுத்துற பிரதான கருவி என்ன பிள்ளை? கொள்கை வட்டி வீதமும் பகிரங்க சந்தை நடவடிக்கை. 3 படிச்சோம். கொள்கை வட்டி வீதம், பகிரங்க சந்தை நடவடிக்கை, சட்ட நியதியான ஒதுக்கு. அதுல பிரதானமா பார்க்க போறது கொள்கை வட்டி வீதமும் பகிரங்க சந்தை நடவடிக்கை. அதே மாதிரி அரசாங்கத்தினுடைய இறை கொள்கையை செயற்படுத்துவதற்கான பிரதான ஒரு கருவிதான் வரவு செலவு திட்டம். இந்த வரவு செலவு திட்டத்துலதான் ஒரு நாட்டின் எதிர்கால போக்கு, ஒரு நாட்டின் எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள் என்ன, இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் எதிர உள்ளடங்கி இருக்கும்? வரவு செலவு திட்டத்துல உள்ளடங்கி இருக்கும். சரி பிள்ளைகள், இதுல இருந்து இன்னொரு விஷயம் விலை கொள்ளுங்க. இப்போ ஒரு நாட்டுல அரசாங்கம் தயாரிக்கிற வரவு செலவு திட்டத்துக்கும் ஒரு நாட்டில தனியார் என்னமா அங்க வீட்டுத்துறை வந்துடுவாங்க, நிறுவனத்துறை வந்துடுவாங்க. ஒரு தனியார் ஒரு வீட்டுத்துறை தயாரிக்கிற வரவு செலவு திட்டம் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா. அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டம் பிள்ளைகள் அரசாங்கத்தின் செலவுகளை அடிப்படையாக கொண்டுதான் வருமானங்கள் முன்மொழியப்படும். அது ஒரு தனியார் வரவு செலவு திட்டம் எவ்வாறு தீர்மானிக்கப்படும்? அரசாங்கம் தனியார் வரவு செலவு திட்ட பிள்ளைகள் வீட்டுத்துறை வருமானத்தை வச்சு கொண்டுதான் என்ன முடிவு பண்ணுவாங்க? செலவுகளை முடிவு. வித்தியாசம். அவ செலவுகளை அடிப்படையாக கொண்டு வருமானங்கள் தீர்மானிக்கப்பட்டா அது அரசின் வரவு செலவு திட்டமும், வருமானத்தை அடிப்படையாக கொண்டு செலவுகள் தீர்மானிக்கப்பட்டா அது தனியாருடைய இல்லைன்னா வீட்டுத்துறையினுடைய வரவு செலவு திட்டமா இருக்கும். நம்ம வீட்டுல பட்ஜெட் எப்படிதான் போடுவாங்க? செலவு வச்சுக்கிட்டா வருமானம் தீர்மானிப்பாங்க, வருமானத்தை வச்சுட்டு செலவையா, வருமானத்தை வச்சுட்டு எப்படி செலவழிக்க நம்ம வீடுகள்ல சாதாரணமா போடுற பட்ஜெட். பட் ஒரு நாட்டின் அரசாங்கம் பட்ஜெட் போடுறது அப்படி இல்லை. முதல்ல எது தீர்மானிப்பாங்க? செலவுகள். அப்புறம் தான் அதை ஈடு செய்வதற்கான வருமான வழிகளை திட்டமிடிப்பாங்க. ஓகே, சரி பார்த்துக்கோங்க. சரி, பரம்பரையில வரவு செலவு திட்டம் அல்லது அரச பாதீடு எதிர்வரும் நிதியாண்டின் அரச செயற்பாடுகள் தொடர்பாக திட்டமிட்ட அரச செலவினங்கள், திட்டமிட்ட வேற என்ன வார்த்தை சொல்லுவாங்க? முன்மொழியப்பட்ட எல்லாம் ஒன்றுதான். முன்மொழியப்பட்ட அரச செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள் மற்றும் பற்றாக்குறைக்கான நிதியீட்டம். அதான் பொது படுகடை. பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் பொது படுகடை. பொது படுகடை ஆகியவற்றை உள்ளடக்கி
நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி அறிக்கையே பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிதி அறிக்கையே வரவு செலவு வரவு செலவு திட்டம் எனப்படும். அரசாங்கத்தின் நிதி கொள்கையினை செயற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற பிரதான கருவி அரச வரவு செலவு திட்டம் என அழைக்கப்படும். அரசாங்கத்தின் எதிர்கால நிதி திட்டமிடலாக இருப்பதோடு அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கையும் செயற்பாட்டை வெளிக்காட்டுகிற ஒரு முக்கியமான ஆவணமாக இந்த வரவு செலவு திட்டம் காணப்படும். அப்ப அரசாங்கத்தின் எதிர்கால நோக்கு என்ன, அரசாங்கத்தின் எதிர்கால இலக்குகள் என்ன, அரசாங்கத்தின் நிதி திட்டமிடல் என்ன, அதெல்லாம் அந்த பட்ஜெட்டில் அரச பாதீட்டின் வகைகள். அரச பாதீட்டின் வகைகள் முதலாவது அரச செலவினங்களை விட அரச வருமானங்கள் உயர்வாயின் அதனை மிகை வரவு செலவு திட்டம் என்பர். அதனை மிகை வரவு செலவு திட்டம் என்று சொல்வது. இதனை அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் இனங்காணலாம். அபிவிருத்தி அடைந்த நாடுகள்ல இனங்காணலாம். ஓகே, அடுத்த பிள்ளை அதுல எக்ஸ்ட்ரா ஒரு விஷயம் சொல்லிக் கொடுத்தா அது ஒரு மிகை வரவு செலவு திட்டம் என்ன தாக்கமா இருக்கும்? வெளிப்பாய்ச்சல் தாக்கம். மேலதிகமா சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வெளிப்பாய்ச்சல் தாக்கம். ஏன்னா பிள்ளைகள் அங்க ஜியை விட என்ன அதிகம்? டி தானே அதிகம். டி என்பது உட்பாய்ச்சல், டி என்பது வெளிப்பாய்ச்சல். அரச செலவினங்களை விட அரச வருமானங்கள் குறைவாய் அரச செலவினங்களை விட அரச வருமானங்கள் குறைவாய் அதனை பற்றாக்குறை வரவு செலவு திட்டம், குறை வரவு செலவு திட்டம் என்று சொல்லக்கூடாது. இதனை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் காணலாம். அதே அரச செலவினங்களும் அரச வருமானங்களும் சமமாயின் அதனை பூச்சிய வரவு செலவு திட்டம் அல்லது சமநிலை வரவு செலவு திட்டம் என்று சொல்லும் பிள்ளைகள். இதனை பிள்ளைகள் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை இனங்காணலாம். இதை அபிவிருத்தி அடைந்த நாடுகளை இனங்காணலாம். சரி பிள்ளை. ஓகே, பாருங்க, இந்த அரச பாதிட்டுக்கும் தனியார் பாதிட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பூச்சிய பாதிலும் இருக்கும், அபிவிருத்தி அடைந்த நாடுகள் தான். அரசாங்கத்தின் பாதிட்டுக்கும் கூட தனியாருடைய பாதிட்டுக்கு என்ன வித்தியாசம்? பரம்பரையில் அரச பாதிட்டுக்கும் தனியார் பாதிட்டுக்கும் வித்தியாசம். அரச பாதிட்டுல சொல்லுங்க, அரச செலவினங்களின் அடிப்படையில் அரச வருமானங்கள் முன்மொழியப்படல். அரச செலவினங்களின் அடிப்படையில் அரச வருமானங்கள் முன்மொழியப்படல். அரச வரவு செலவு திட்டம் என்பது சொல். அப்ப அரசாங்கத்தினுடைய செலவுகளின் அடிப்படையில் அரசாங்கத்தினுடைய வருமானங்கள் தீர்மானிக்கப்படும். அதே போல வீட்டுத்துறை வருமான அடிப்படையில்
வீட்டுத்துறையில தனியான்னு போடுறேன் சரியா? வீட்டுத்துறை வருமான அடிப்படையில் வீட்டுத்துறையின் செலவினங்கள் தீர்மானிக்கப்படல். தனியார் வரவு செலவு திட்டம் என்பது தனியார் வரவு செலவு திட்டம் என்பது இப்ப பாருங்க, இப்ப அடுத்து சில முக்கியமான விஷயங்கள் படிக்க போறோம். ஒரு 5 விடைகள் படிக்க போறப்ப அந்த 5ஐயும் பாடமாக்குறதுன்றது கொஞ்சம் சிக்கலான காரியம். அப்ப அதை விலங்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டர். படிப்போம் நாம சட்ட மசோதா. நல்லா இல்லையா? வேற வழியில் படிச்சுட்டாங்க. சட்ட மசோதா, சட்ட மூலம், இடைக்கால கணக்கறிக்கை, குறை நிரப்பு பிரேரணை, அடுத்து இடைக்கால வரவு செலவு திட்டம். சரி, இப்ப இதெல்லாம் விலங்கி எடுத்துக் கொடுக்க மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுல இலங்கையோட இப்ப இலங்கையில சில விஷயங்கள் நடந்திருக்கு உண்மையிலே. அவன் நடந்தோட நம்ம பேசுவோம், அதனால கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கொள்ள நீங்க விஷயம். முதல்ல பாருங்க, முதலாவது விஷயம் பார்த்து கொடுங்க. முதலாவது விஷயம் சட்ட மசோதா. சட்ட மசோதா அல்லது மறுபெயர்கள் பாருங்க இருக்கும் ஒதுக்கீட்டு மசோதா. சட்ட மசோதா அல்லது ஒதுக்கீட்டு மசோதா அல்லது குறிச்சுக்கொள்ள ஒதுக்கீட்டு பிரேரணை. சரி, இங்க வாங்க அது என்ன சொல்ல? சட்ட மசோதா என்ற வரவிலக்கணம் புதிதல்ல, வரவிலக்கணம் பழசு. நாங்க ஏற்கனவே பார்த்த ஒரு வரவிலக்கணம். என்னமா அந்த சட்ட மசோதான்னு சொன்னா, எதிர்வருகிற ஒரு நிதியாண்டுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான இதை அப்படியே பார்த்து சொல்லுவோம். எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிட்ட அரச செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள், பற்றாக்குறைக்கான நிதி என்பவற்றை உள்ளடக்கி நிதி அமைச்சரால தயாரிக்கப்பட்ட ஒரு ஆவணம் இருக்கிற அந்த ஆவணத்தை அறிக்கைய பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சா அது என்ன காணப்படும்? சட்ட மசோதா. அந்த அறிக்கைய பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கிறது பிள்ளை. அப்ப அங்க இருக்க மெம்பர்ஸ் இருப்பாங்க தானே, ஆளும் கட்சி மற்றது என்னது எதிர்கட்சி, எல்லா மெம்பருக்கும் அந்த ரிப்போர்ட் என்ன செய்வாங்க பிள்ளை? அதன் பிரதி ஒன்று எல்லா மெம்பர்ஸ்க்கும் கொடுத்து விடுவாங்க. அந்த செயற்பாட்டுக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம் என்னன்னு சொல்றது? சட்ட மசோதா. எதிர்வரும் ஒரு நிதியாண்டுக்கு அரச செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிட்ட அரச செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள், பற்றாக்குறைக்கான நிதியிட்டம் என்பவற்றை உள்ளடக்கி நிதி அமைச்சரால் தயாரிக்கப்படுகிற ஆவணத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தல். தயாரிக்கப்பட்டு நிதி அமைச்சரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிற ஆவணத்துக்கு தான் பேர் சொல்லுவோம் சட்ட மசோதா. இன்னும் அதை பாராளுமன்றத்தில் என்ன செய்யல? ஏற்று கொள்ளல. இப்பதான் என்ன செஞ்சிருக்காங்க? சமர்ப்பிச்சிருக்காங்க. இப்ப நீங்க எல்லாம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வச்சுக்கொள்ளுங்களே. நான் பைனான்சியல் மினிஸ்டர். இப்ப நான் என்ன செய்யறேன்? அடுத்த வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட்டை கொண்டு உங்க எல்லாருக்கிட்டையும் கொடுக்குறேன். சரி, இதுக்கு தான் நாங்க பேர் சொல்லுவோம் சட்ட மசோதா. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? சட்ட மசோதா. இதை சொல்லுவாங்க வரவு செலவு திட்டத்தின் முதலாம் கட்ட வாசிப்பு. நேரடி வரவு செலவு திட்டத்தின் முதலாம் கட்ட வாசிப்பு.
இப்போ உங்களுக்கு சரி, நீ வரும்போது சின்ன தண்ணி பக்கெட் எடுத்து சின்ன இதுன்னு போட்டு எடுத்து அடிச்சாச்சு, என்ன எடுத்து குடிச்சாச்சு. ஓ ரைட், அதுக்கான அனுமதி தாரு. சரி தம்பி. அது போதாத முட்டை அடிச்சு முடிச்சிருக்கீங்க எல்லாம் பார்த்தேன். அவர் அதை எடுத்துட்டு அதுக்கு அரைச்சு எங்க பெரிய 5 லிட்டர் இது வாங்கி இங்க வாங்க. சரி, இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அறிக்கையை சமர்ப்பிச்சாச்சு. சமர்ப்பிச்ச பிறகு அதுக்கு பிறகு இன்னொரு அமர்வு நடக்கும், பாராளுமன்றம் இன்னொரு அமர்வு நடக்கும். அந்த அமர்வுல நிதியமைச்சர் வாசிப்பார், என்னென்ன பட்ஜெட்ல இருக்குன்றதுல என்ன செய்வாரு, வாசிப்பார். இப்ப அங்க இருக்க மெம்பர்ஸ் எல்லாரும் கொடுத்து அனுப்பிட்டாங்க தானே. இப்ப அவங்க என்ன செய்வாங்க, வீட்டுல போயிட்டு வாசி வச்சுக்கணும். நீ வாசிக்கணும், அவனுக்கு கேள்வி கேட்கறது பார்லிமெண்ட், இனி அது அவங்களுக்கான கடமை தானே. அப்ப ஒவ்வொரு விஷயமா வாசிக்க எதிர்கட்சி சொல்லுவாங்க, ஏன் கல்விக்கு இவ்வளவு ஒதுக்குனீங்க, ஏன் விளையாட்டுத்துறைக்கு எவ்வளவு காசு, இதெல்லாம் கேட்பாங்க விஷயம். அப்ப இவர் வாசிக்க அவங்க எல்லாம் முதல்ல கேட்பாங்க. கேட்ட பிறகு அப்புறம் அங்கே வாதம் விவாதமும் நடக்கும். அப்படி நடந்த பிறகு சில விஷயங்கள் எதிர்கட்சி சொல்லும் போது அதுல சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தா அதுல என்ன செய்வாங்க, பட்ஜெட்ல கரெக்ஷன் பண்ணிப்பாங்க. சிலதுக்கு ஆதரவா இருக்கும், சிலதுக்கு அதை எதிர்பார்க்கும். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்னொரு நாள் ஃபைனல் டே என்ன நடக்கும் சொல்லுங்க, ஓட்டிங் நடக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு யார் யாரு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, யார் யாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. பெரும்பாலும் இன்னைக்கு கேட்டீங்க ஸ்கூல்ல 10 பேர்கிட்ட 5 பேர் ஆதரவு, 5 பேர் எதிர்ப்பு. நான் ஒரு பட்ஜெட் கொடுத்துருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட தான் கேட்டா சரி ஓகே, டைம் ஆயிரம் கேட்கலாம் எல்லாருக்கிட்டையும். இப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துல ஆதரவு அதிகமா இருக்குமா, எதிர்ப்பு அதிகம் இருக்கும்? ஆதரவு தானே. ஏன்னா நீ ஆளும் கட்சியில மெம்பர்ஸ் தானே ஜாஸ்தியா இருப்பாங்க, நீங்க அவங்களோட மெம்பர்ஸ் தானே ஜாஸ்தியா, பெரும்பாலும் அதுக்கு ஆதரவு. இனி அதுக்கு பெரும்பாலும் பிள்ளைகள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெரும்பாலும் எத்தனை வீதத்துக்கு மேல, 51 வீதத்துக்கு மேல அந்த அறிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டா அந்த சட்ட மசோதா இப்பதான் என்ன மாறும் சொல்லுங்க, சட்ட மூலமா மாறும். சட்ட மசோதா இப்ப என்ன மாற்றம் அடையும், சட்ட மூலமா மாறும், ஒதுக்கீட்டு மூலமா மாறும், அல்லது நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலமா மாறும். பாருங்க விஷயத்த. அப்போ சட்ட மூலம் என்றால் என்ன, அப்ப வரவிலக்கணம் சொல்லணும். மேலுள்ள அதே வரவிலக்கணம் தான். எதிர்வரும் நிதியாண்டுக்கு அரச செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிட்ட அரச செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள், பற்றாக்குறைக்கான நிதியிட்டம் என்பவற்றை உள்ளடக்கி நிதியமைச்சரால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட்ட, பெரும்பான்மையால ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டம் தான் என்ன வேணும் காணப்படும், சட்டம். அப்ப பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கும் போது அதுக்கு என்ன பேர், சட்ட மசோதா. அத பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை என்ன செஞ்சு கொண்டா, ஏற்றுக்கொண்ட பிறகு அது என்ன மரபுடையது, சட்டம். ரெண்டுக்கு வித்தியாசம். இந்த சட்டம் மூலம் புடையல், இந்த சட்டம் மூலம் உண்மையிலே வரவு செலவு திட்டம் என்னது, சட்டம் மூலம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டம் சட்ட மூலம். இந்த சட்ட மூலத்துக்கு பிறகுதான், சட்ட மூலத்துக்கு அமைவாதான் பாராளுமன்றத்துல பிள்ளைகள் நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே இலங்கை நாட்டு மக்களுக்கு காசு போய் சேரணும்னு சொன்னா, உதாரணத்துக்கு அரசாங்கம் மக்களுக்குன்னு சொல்லி ஒரு தொகையை ஒதுக்கணும்னு சொன்னா அதுக்குரிய ஒரு சட்டம் ஒண்ணு பார்லிமெண்ட்ல நிறைவேற்று. அதுக்குரிய சட்டம் ஒண்ணு பார்லிமெண்ட்ல நிறைவேற்றாம அதுக்கான நிதி என்ன செய்யப்படாது, ஒதுக்கீடு செய்யப்படாது. இப்ப அரசாங்கத்தின நிதி எல்லாம் இருக்கிற, அரசாங்கத்தின நிதி எல்லாம் வச்சிருக்க இடத்துக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, அரச திரை சேர், திரை சேரின்னு சொல்லுவாங்க. திரை சேரின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் கஜானான்னு சொல்ல கேள்விப்பட்டீங்களா? திரைசேரியில் என்ன இல்லை, காசு இல்லைன்னு சொல்லி. அப்ப அரசாங்கத்திலே திரைசேரின்னு சொல்லுவாங்க, திரட்டு நிதி என்று சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒன்றிணைந்த நிதி என்று சொல்லுவாங்க. இந்த திரைசேரியில இருந்து
ஒவ்வொரு அமைச்சுக்கும் பிள்ளை, ஒவ்வொரு அமைச்சுக்கும் முதல்ல ஒவ்வொரு அமைச்சிருக்குமே பிள்ளை. சாதாரண சொல்லுங்க, இளைஞர்களுக்கு அமைச்சுகளுக்கு சொல்லுங்க. கல்வி அமைச்சிருக்கு, எடுகேஷன் மினிஸ்ட்ரி. சுகாதார அமைச்சிருக்கு பிள்ளை, ஹெல்த் மினிஸ்டர். போக்குவரத்து அமைச்சிருக்கு, பெருந்தோட்ட அமைச்சிருக்கு. சமய அலுவல்கள் கலாச்சார அமைப்பு அமைச்சிருக்கு, அது ஒரு அமைச்சிருக்கு. விளையாட்டுத்துறை அமைச்சிருக்கு பிள்ளை. அப்போ இந்த அமைச்சுகளுக்கெல்லாம் இந்த சட்ட மூலத்தினூடாக தான் நிதி ஒதுக்கப்படும். அப்போ சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்ட பிறகுதான் ஒவ்வொரு அமைச்சுக்கும் எங்கிருந்து திரைசேரியிலிருந்து நிதி ஒதுக்கப்படும். அந்த சட்ட மூலம் நிறைவேற்றப்படாட்டி அங்க நிதி ஒவ்வொரு அமைச்சுகளுக்கும் நிதி என்ன செய்யப்படாது, ஒதுக்கப்படாது. அப்ப நார்மலா சட்ட மசோதா என்பது அந்த அறிக்கையை சமர்ப்பிக்கிறது. அந்த அறிக்கையில தான் இருக்கும் ஒவ்வொரு அமைச்சுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்க போறோம், என்னென்ன தேவைகளுக்கு நிதி ஒதுக்க போறோம், எல்லா தகவலும். அந்த அமைச்சுக்கு ஒவ்வொரு அமைச்சுக்கும் ஒதுக்க வேண்டிய நிதியெல்லாம் ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது சட்ட மூலத்துல தான் ஏற்றுக்கொள்ளப்படும். சட்ட மசோதா என்ன மாறின பிறகு, சட்டம் மூலமா மாற்றம் அடைஞ்ச பிறகுதான் ஒவ்வொரு அமைச்சுக்கும் உரிய நிதியானது எங்கிருந்து ஒதுக்கீடு செய்யப்படும், அரசு திரைசேரிலிருந்து என்ன செய்யப்படும், ஒதுக்கீடு செய்யப்படும். அதுக்கு பிறகு இந்த சட்டம் மூலம் நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்ற ஒரு விசேட பெயர் அழைப்பாங்க. நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கான சட்ட மூலம் இது. அப்ப நிதியை ஒதுக்கீடு செய்வதற்கான சட்ட மூலம் என்று சொல்லி இது சட்ட மூலம் தான், அது வேற பேர் கொண்டு நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என்ற ஒரு பெயரில் அழைக்க முடியும். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் விளங்கி சட்ட மசோதா, சட்ட மூலம். ஒதுக்கீட்டு மசோதா, ஒதுக்கீட்டு மூலம். சட்ட மசோதா இப்போ எதிர்வரும் நிதியாண்டுக்கு அரச செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிடப்பட்ட அரச செயல்பாடுகள், திட்டமிடப்பட்ட அரச செயல்பாடுகள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள், பற்றாக்குறை, இந்த தகவலை எல்லாம் உள்ளடக்கி நிதியமைச்சர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு அறிக்கைக்கு தான் பேர் சொல்லுவோம். இனி அந்த அறிக்கை பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையினால் என்ன செய்யப்பட்ட, ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அது என்ன மாறும், சட்ட மூலமா. சட்டம் மூலமா மாற்றம் அடைஞ்ச பிறகுதான் எங்க இருந்து, திரைசேரியிலிருந்து அல்லது திரட்டு நிதியிலிருந்து அல்லது ஒன்றிணைந்த நிதியிலிருந்து ஒவ்வொரு அமைச்சுகளும் பணத்தை என்ன செஞ்சு கொள்வாங்க, மீள பெற்றுக் கொள்வாங்க. ஒவ்வொரு அமைச்சுக்கும் நிதி ஒதுக்கிறோம். இப்போ 2026ஆம் ஆண்டுக்கான தேவை நிதியெல்லாம் ஒதுக்கியாச்சு ஒவ்வொரு அமைச்சுக்கும். அந்த நிதியை தான் என்ன செய்வாங்க, செலவழிப்பாங்க. இப்ப ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், இப்ப கல்வி அமைச்சுக்கு ஒதுக்குற தொகையில இருந்தானே ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தோம். ஒவ்வொரு ஸ்கூல்களுக்கும் கூட ஒரு தொகை ஒதுக்குவாங்க, அந்த தொகைகள் போய் சேர வேண்டும். இதெல்லாம் அதனால்தான் திடீர்னு புதுசு ஆக்கள் எல்லாம் வேலைக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பட்ஜெட் பண்ண ஒரு தொகை இருக்கும் தானே, அந்த தொகைக்குள்ளதான் அந்த வேலை செஞ்சாகும். அவ ஒவ்வொரு அமைச்சுக்கு இப்ப அடுத்த வருஷம் கேட்பாங்க. இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்ப விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு இப்ப எங்க நம்ம யாழ்ப்பாணத்துல சர்வதேச ஒரு கிரிக்கெட் மைதானம் உருவாக்குறதுக்கான வேலை திட்டம் போச்சு, கேள்விப்பட்டீங்களா? யாழ்ப்பாணத்துல கேள்விப்பட்டீங்களா? இப்ப கிரிக்கெட் கிரவுண்ட் கட்டுறதுக்கான ஒரு வேலை திட்டம் போச்சு. இப்ப அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்களே, திட்டத்தை அப்படியே கைவிட்டாங்க. இப்ப அடுத்த வருஷம் கட்டாயம் கேட்பாங்க. நம்ம ஆள் கேட்பாரு, அர்ச்சனா கேட்பாரு, ஊர்லயே மைதானம் அமைக்கல, அதுக்கு ஒதுக்கின காசு என்னாச்சு, எங்க போச்சு கேட்பாங்க, கேட்பாங்க. இனி அது பார்லிமெண்ட்ல நீ அந்த விஷயங்கள் தானே இப்போ. சரி, இனி அதுக்கு பிறகு அப்ப சட்ட மூலத்தில் இருந்தா ஒவ்வொரு அமைச்சுகளுக்குமான நிதியானது என்ன செய்யப்படும், போய் சேரும். எங்க நிதி போய் சேர சொல்லுங்க, திரை சேரியிலிருந்து. திரை சேரி வேற பேர் சொல்லுவோம், திரட்டு நிதி அல்லது ஒன்றிணைந்த நிதி என்று சொல்லி பெயர்கள் கொண்டு அழைக்கப்படும். ஓகேதானே? இப்போ ஒதுக்கீட்டு மசோதா அல்லது சட்ட மசோதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எதிர்வரும் நிதியாண்டின் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிடப்பட்ட அரச செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள்,
பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் ஆகியவற்றை திட்டமிட்டு அவ்வறிக்கையினை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்து சரி அறிக்கையினை பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பிக்கும் போது அது சட்ட மசோதா என்று சொல்லணும். இதைத்தான் சொல்லுவாங்க வரவு செலவு திட்டத்தின் முதலாம் கட்ட வாசி. சரி அடுத்து பாருங்க. ஒதுக்கீட்டு மூலம் அல்லது சட்ட மூலம், ஒதுக்கீட்டு மூலம் அல்லது சட்ட மூலம் அல்லது நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் எதிர்வரும் நிதியாண்டின் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பான திட்டமிட்ட அரசாங்க செலவினங்கள், அதனை ஈடு செய்வதற்கான அரச வருமானங்கள் மற்றும் பற்றாக்குறைக்கான நிதியீட்டம் ஆகியவற்றை திட்டமிட்டு அவ்வறிக்கையினை நிதியமைச்சர் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்காக சமர்ப்பித்து பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையினால் அனுமதி பெறப்பட்ட பின்பு, பெரும்பான்மை அந்த பெரும்பான்மை என்பது எத்தனை வீதத்துக்கு மேல 51 வீதத்துக்கு மேலான 113 MP மாறுங்க. அதை ஏற்றுக்கொள்ளணும். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையினால் அனுமதி பெறப்பட்ட பின்பு அது சட்ட மூலம் எனப்படும். அப்ப உண்மையிலேயே இந்த சட்ட மூலம்தான் வரவு செலவு திட்டம் என்ற பெயர்ல அழைக்கப்படும். சட்ட மூலம் தான் வரவு செலவு திட்டம். சரி, அது கீழே முக்கியமான விஷயம், பாராளுமன்றத்தின் அனுமதியின் பின்னரே அரசாங்கம் திரட்டு நிதியிலிருந்து, திரட்டு நிதி, திரைசேர் நிதி அல்லது ஒன்றிணைந்த நிதி இருக்கலாம் இல்லையா, ஒன்றிணைந்த நிதியிலிருந்து பணத்தினை மீள பெற்றுக் கொள்ள முடியும். இனி ஒவ்வொரு அமைச்சுக்கு ஒதுக்க வேண்டிய நிதி ஒதுக்கப்படும். ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் பாராளுமன்றத்தினால் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என அழைக்கப்படும். நிதியை ஒதுக்கிடுவதற்கான சட்ட மூலம் என அழைக்கப்படும். நிதி ஒதுக்கீட்டு சட்ட மூலம் என அழைக்கப்படும். சரி அப்படியே ஓகே. இப்ப கவனிச்சு கொடுங்க. இன்னொரு 3 விஷயங்கள் பேச போறோம். இது ஒரு 3 விஷயம். பெரும்பாலும் இப்ப படிக்க போற அந்த 3 அதனுடைய நடைமுறை தேவைகள் இருந்துச்சுன்னா கட்டாயம் எக்ஸாம்ல வினாவோ. அப்படி இலங்கையில அந்த மாதிரியான வினாக்கள் வந்த ஆண்டும் இருந்துச்சு. அதுக்கான நடைமுறை தேவை இருந்துச்சுன்னு சொன்ன. ஒன்று, கணக்கு வாக்கெடுப்பு. கணக்கு வாக்கெடுப்பு கணக்கு வாக்கெடுப்பு முறை மறுபெயர் பொருட்படுமோ இடைக்கால கணக்கறிக்கை. கணக்கு வாக்கெடுப்பு அல்லது இடைக்கால கணக்கறிக்கை. 2வது புலையில் குறை நிரப்பு பிரேரணை. குறை நிரப்பு பிரேரணை அல்லது குறை நிரப்பு மதிப்பீடு. அது 3வது புலையில் இடைக்கால பாதீடு அல்லது இடைக்கால வரவு செலவு திட்டம். இடைக்கால பாதீடு அல்லது இடைக்கால வரவு செலவு. மேல படிச்சோம் இடைக்கால கணக்கறிக்கை, இது இடைக்கால பாதீடு. ரெண்டுக்கு வித்தியாசம். இதை விலையும் கொடுங்க அப்படின்னா மனப்பாடம் படிக்க வேண்டிய அவசியம். ஒரு ஐடியா எடுத்துக்கணும். இந்த கணக்கு வாக்கெடுப்புன்றது என்ன? கணக்கு வாக்கெடுப்பு என்பது எதிர்வரும் ஒரு நிதியாண்டுக்கு எதிர்வரும் ஒரு நிதியாண்டுக்கு வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கான
சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதிகாரம் அளிக்காத போது அடுத்து வர்ற ஒரு வருஷத்துக்கு போல பட்ஜெட் தயாரிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் இல்லாம இருக்கு. எப்படியாப்பட்ட நிலைமைகள்ல பட்ஜெட் ஒன்றும் தயாரிக்க முடியாம போனா ஒரு அரசாங்கத்தால, அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. சரி, அடுத்த வருஷம் மார்ச்சோ ஏப்ரலோ எலெக்ஷன் வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்க. மார்ச்சோ ஏப்ரலோ எலெக்ஷன் வரப்போகுதுன்னா அவ இப்ப இருக்க அரசாங்கம் அடுத்த வருஷத்துக்கு பட்ஜெட் தயாரிப்பது எப்படி? அப்ப என்ன நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு? நான் தான் வின் பண்ணுவோன்ற நம்பிக்கை கொண்டுதான் பட்ஜெட் தயாரிப்பாங்க. இல்லைன்னா டவுட்ஃபுல்லா இருந்தா சந்தேகம் தானே பட்ஜெட் தயாரிக்க யூஸ் இல்லையா? இல்ல நாட்டுல பெருமளவுக்கு இனக்கலவரம் இருக்கு, இனக்கலவரம், போர் இருக்கு, யுத்த நிலைமைகள் இருக்கு, இயற்கையான சீர்கேடுகள், ரொம்பவே இயற்கை சீரழிவுகள் இருக்கு. இப்படியாப்பட்ட சந்தர்ப்பங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா அங்க பிள்ளைகள் வருஷத்துக்கான வரவு செலவு திட்டம் ஒண்ணு தயாரிக்க முடியாதுல இருக்கும். அப்ப ஒரு வருஷத்துக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் பிள்ளைகள். அப்போ எதிர்வரும் ஒரு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதிகாரம் அளிக்காத போது யுத்தம் காணப்படலாம், இல்லைன்னா தேர்தல் வரப்போகுது, நினைப்பிள்ளை இனப்படுகொலைகள், கலவரங்கள் இருக்கு, நினைப்பிள்ளை இயற்கை சீரழிவுகள் இருக்கு. இந்த மாதிரியான சந்தர்ப்பத்துல அடுத்து வருகிற ஒரு 3-4 மாதங்களுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி இப்ப 2026 வரைக்கும் தான் பட்ஜெட் போட்டிருக்காங்க. இப்ப அடுத்த வருஷம் ஒரு கற்பனையை விளங்கிக் கொள்ளுங்களேன். அடுத்த வருஷம் ஏப்ரல் மாசம் இலங்கையில் என்ன வரப்போகுது? தேர்தல் வரப்போகுதுன்னா அப்ப இப்ப இருக்க அரசாங்கம் அடுத்த நிதியாண்டுக்கு பட்ஜெட் தயாரிப்பதற்கான சூழ்நிலை இல்லை, எலெக்ஷன் வரப்போகுது. அப்ப இன்னொரு 4 மாதம் இருக்கு. அடுத்த வருஷம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும். அந்த 4 மாசத்துக்கும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இடம்பெறக்கூடாது, இடம்பெறணும். வைத்தியசாலை இயங்கியாகணும், பாடசாலைகள் இயங்கியாகணும், பிள்ளை மற்ற வேலைகள் அப்படியே போய்கிட்டு இருக்கணும், கட்ட வேண்டிய வட்டியை கொடுத்து தானே ஆகணும். அப்போ இந்த சிறு கால பகுதிக்கு பெரும்பாலும் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு அரசாங்கத்தின் செலவுகளை ஈடு செய்வதற்கு நிதி அவசியம் இல்லையா? அவசியம். அந்த நிதியை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது ஆட்சியில் இருக்க ஆளும் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானத்துக்கு தான் என்ன பேர் சொல்லுவாங்க? கணக்கு வாக்கெடுப்புன்னு சொல்லி. இந்த கணக்கு வாக்கெடுப்பு என்பது பிள்ளைகள் நல்லா விலை கொடுங்க. இந்த விஷயம் இதெல்லாம் முன்னமே தீர்மானிச்சிருவாங்க. பிரச்சனை வந்த பிறகுதான் முன்னமே தீர்மானிச்சிரு. இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா இந்த மாதிரி தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அப்போ எதிர்வர்ற ஒரு வருஷத்துக்கு இப்ப உங்களுக்கு இது நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். 2019 ஆண்டு நினைக்கிறேன். 2019 பிள்ளை 2019 ஆண்டு எலெக்ஷன், 2020 எலெக்ஷன் வந்து முன்னும் நம்ம ஓட்டப்பய அரசாங்கம் ஆட்சி எடுத்தது எதிராம் ஆண்டு 2020 ஆட்சி எடுத்தா. ஆனா மைத்ரிடி ஆட்சி தான் அதுக்கு முன்னுக்கு இருந்துச்சு. 2015 இருந்து அவர் கடந்த இந்த ஈஸ்டர் தாக்குதல் அதெல்லாம் வர அந்த அரசாங்கத்தை அப்படியே கவிழ்த்து விட்டாங்க. சரி, நீ போன போதுன்னு சொல்லு. அப்போ அதுக்கு பிறகு எலெக்ஷன் வர ரெடி, பெரிய பொது தேர்தல் வரதுக்கு ரெடி போட்டிட்டது நானும் அவரும். சரி, நான் தோத்துட்டேன் அதுல. சரி, என்ன விஷயம்? அப்ப அவனை பாத்தீங்கன்னு சொன்னா அந்த எலெக்ஷன் வர வரைக்கும் ஒரு 3-4 மாதத்துக்கு, அந்த 3-4 மாதத்துக்குள்ளே அரசாங்கத்தின் செயற்பாடுகளை கொண்டு நடத்துறதுக்கான நிதி தேவை. அந்த நிதியை பெற்றுக்கொள்வதற்கு பாராளுமன்றத்துல ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுச்சு. அந்த அறிக்கைக்கு தான் பேர் சொல்லுவாங்க என்னது? கணக்கு வாக்கெடுப்பு. இலைகள் இருந்துச்சு. அப்ப அந்த கணக்கு வாக்கெடுப்புன்ற கான்செப்ட் என்னன்னா, நீங்க அந்த ஆண்டு 2021 நினைக்கிறேன், 21 பாருங்க, எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்க. அப்ப கேள்வியா கேட்டிருந்தாங்க கணக்கு வாக்கெடுப்பு என்னன்னு சொல்லி. தேவை இருந்துச்சு, கேள்வி வந்துச்சு. இப்ப அதுக்கான தேவை இல்லையே பிள்ளைங்களே. இப்போ ஒரு அரசாங்கம் போய்கிட்டு தானே இருக்காங்க. இப்ப இடையில இந்த அரசாங்கத்தை இல்லாமக்கிட்டு அடுத்த வருஷம் பாத்துக்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த கணக்கு வாக்கெடுப்புன்ற கான்செப்ட் இளைஞர்களுக்கு பிள்ளைகள் எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கு வரவு செலவு திட்டம் தயாரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் அதிகாரம் அளிக்காத போது எதிர்வருகிற ஒரு 3-4 மாதங்களுக்கு
அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தேவையான செலவுகளை ஈடு செய்வதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதற்கு தற்போது ஆட்சியில் இருக்க ஆளும் கட்சியினரா பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானம் தான் கணக்கு வாக்கெடுப்பு. இந்த கணக்கு வாக்கெடுப்புல பிள்ளைகள் செலவுகளுக்கான முன்மொழிவு மட்டும்தான் இருக்கும். செலவுகள் 3 மாசம் 4 மாசத்துக்கு என்ன செலவு, அது பெரும்பாலும் என்ன செலவுகளா இருக்கும், நடைமுறை செலவுகள் மட்டும்தான் இருக்கும். இதுல எந்த ஒரு மூலதன செலவுகளும் எந்த ஒரு அபிவிருத்தி திட்ட செலவுகள் உள்ளடங்கி இருக்க போறது இல்ல. இதுல வருமான முன்மொழிவுகள் என்னமே இருக்காதுமா. புதுசா எப்படி வருமான திரட்டா இருக்காது, ஏற்கனவே இருந்தது அப்படியே ஒரு வருமானம் எல்லாம். செலவுகள் மட்டும்தான் அங்க இருக்கும். ஓய்வூதியத்துக்கு இவ்வளோ, அரசு ஊழியர்களுக்கு சம்பளமா இவ்வளோ அப்படின்னு சொல்லி அந்த செலவுகளுக்கான முன்மொழிவுகள் மட்டும்தான் இருக்கும். அங்க வருமான முன்மொழிவுகள் எதுவுமே இருக்க போறது இல்லை. எனவே இங்க மிகையோ குறையோ வரப்போறது இல்ல பிள்ளைகள். என்னத்துல சொல்லுங்க, கணக்கு வாக்கெடுப்பு. அந்த ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கணக்கு வாக்கெடுப்புனா என்ன? அப்ப கணக்கு வாக்கெடுப்புனா அடுத்த வருஷத்துக்கு என்ன போட இல்லாது, பட்ஜெட் ஒன்று போட முடியாம இருக்கு. ஏன் அடுத்த வருஷம் ஒரு 4ஆம் மாசம் என்ன வரப்போகுது, எலெக்ஷன் வரப்போகுது. அப்போ ஒரு 3 மாசம் இப்ப இருக்க அரசாங்கம் இயங்கி ஆகணுமே. அந்த 3 மாசத்துக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை மேற்கொள்ளணும்னா அரசாங்கத்துக்கு என்ன அவசியம், நிதி அவசியம். அந்த நிதியை பெற்றுக் கொள்வதற்காக இப்போ ஆட்சியில் இருக்க ஆளும் அரசாங்கத்தினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானம் தான் என்னன்னு சொல்ல, கணக்கு வாக்கு. பெரும்பாலும் இதுதான் அந்த கன்செப்ட். இந்த கணக்கு வாக்கெடுப்புன்ற அர்த்தம் இதான். இந்த கணக்கு வாக்கெடுப்புல செலவுகளுக்கான முன்மொழிவு மட்டும்தான் இருக்கும். அங்க என்ன இருக்க போறது இல்ல, வருமானங்களுக்கான முன்மொழிவுகள் இருக்க போறது இல்ல. செலவுகள்னு சொன்னாலும் எல்லா செலவுகளும் இருக்க போதா இல்ல, ஜஸ்ட் நடைமுறை செலவுகள் மட்டும்தான் இங்க உள்ளடக்கி இருக்க போகுது. மற்றபடி எதிர்கால புதிய கொள்கைகள், புதிய அபிவிருத்தி திட்டங்கள், அதுகளுக்கான நிதி ஒதுக்குறது, அந்த செலவுகள்லாம் எதுவுமே இந்த கணக்கு வாக்கெடுப்புல இருக்காது. அடுத்து வாங்க, 2வது குறை நிரப்பு பிரேரணை. அது நம்ம குறை நிரப்பு பிரேரணை அல்லது குறை நிரப்பு மதிப்பீடு. சட்ட மூலத்தினூடாக, என்னடா சட்ட மூலம் என்றா, அதன வரவு செலவு திட்டம். சட்ட மூலம் தான் வரவு செலவு திட்டம். சட்ட மூலத்தினூடாக குறித்த ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதிய அளவாக இல்லாத போது அந்த அமைச்சு மேலதிக நிதியை கேட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானம். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், இப்ப சுகாதார அமைச்சுக்கு ஒரு 100 மில்லியன் நிதி ஒதுக்கியாச்சு. சுகாதார அமைச்சுக்கு 100 மில்லியன் நிதி ஒதுக்கியாச்சு. அப்ப அதுக்கு ஏற்பதான் அந்த அமைச்சு அந்த நிதியில இருந்து அங்க இருக்க வேலை செய்யற ஊழியருக்கு சம்பளத்திலிருந்து மருந்து பொருட்கள் வாங்குறது எல்லாம் செலவழிச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா வித்தியாசமான ஒரு நோய் தொற்று நாட்டுல பரவ ஆரம்பிச்சிச்சு. புதுசா ஒரு நோய் தொற்று நோய் தானே என்ன, மூளை காய்ச்சல். சரி, இப்படி ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு வைரஸ் ஒன்று வந்து ஹாஸ்பிட்டல் பக்கம் போகாதவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்ப ஏகப்பட்ட செலவாச்சு. ஹாஸ்பிட்டல்ல பெட் கூட கிடையாது வைக்கிறதுக்கு. அப்ப வெளியில ஒரு தற்காலிகமா கூடாரம் அடித்து ஆக்களை வைக்க போறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த பட்ஜெட்ல முன்னவே திட்டமிட்டதா இல்ல தானே. அப்ப எதிர்பாராத விதமாக செலவுகள் கூடலையே கூடுது. அப்போ சுகாதார அமைச்சு என்ன செய்யறாங்கன்னா, எங்களுக்கு 100 மில்லியன் நிதி போதாது, இன்னொரு 50 மில்லியன் நிதி மேலதிகமா தாங்க அப்படின்னு அந்த மேலதிக நிதியை கேட்டு பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானத்துக்கு தான் பேர் சொல்லுவோம் என்ன பிள்ளை, குறை நிரப்பு பிரேரணை. சட்ட மூலத்தினூடாக குறித்த ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதிய அளவாக இல்லாதிருக்கும் போது மேலதிக நிதியை கேட்டு அந்த குறித்த அமைச்சு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானம். கேட்டவன காசு கிடைச்சிருமா இல்ல. இனி அந்த அமைச்சு ஏன் இந்த மேலதிக காசை கேட்கிறேன்றதுக்கான என்ன கொடுக்கணும், காரணம் என்னன்னு சொல்லணும். அதுவும் அதே மாதிரி தான். இவன் சொல்ற காரணம் எல்லாம் அங்க ஏற்றுக்கொள்ளப்படணும். 51 விதத்துக்கு மேல ரைட், ஓகே, இவங்க சொல்ற காரணம் நியாயமானதுதான், இல்ல ஏற்றுக்கொள்ளப்படலான்னு சொன்னதான் அந்த மேலதிக நிதி ஒதுக்கப்படும். இல்லைன்னா அது என்ன செய்யப்படும், நிராகரிக்கப்படும். மத்தவங்க என்ன வச்சுப்பாங்க, ரைட், ஒரு பிளான போட்டார் காசு அடிக்கிறது, சரி அப்படிதான் யோசிப்பாங்க. இப்ப விளையாட்டு அமைச்சு சொல்றாரு, நாங்க புதுசா மைதானங்களை கட்ட போறோம், எங்களுக்கு மேலதிக நிதி தேவை, கேட்டோன்னு கொடுத்துருவாங்களா, எங்க கட்ட போறீங்க, எப்படி கட்ட போறீங்க, ஏன் கட்ட போறீங்க, இருக்க மைதானங்களுக்கு என்னாச்சு, என்ன நம்ம
ஒருத்தர் கேட்பார் தானே, நம்ம யாரு யாழ்ப்பாணத்துல டெஸ்ட் கிரவுண்ட் இருக்கான்னு கேட்பார் தெரியுமா? ஒரு கதை உண்டு. தெரியாத கதை உங்களுக்கு சொல்லிருக்கேன். சரி சரி பிழை. அதுதான் இந்த கதை. குறை நிரப்பு பிறகு குறைஞ்சப்போ என்னடா குறை நிரப்பு பிறகுன்னா, சட்ட மூலத்தின் ஊடாக இல்லைன்னா வரவு செலவு திட்டத்தின் ஊடாக குறித்த ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எப்படி இருக்கு, போதிய அளவாக இல்லாதிருக்கும் போது மேலதிக நிதியை கேட்டு குறித்த அமைச்சு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிற ஒரு தீர்மானம் தான் குறை நிரப்பு. அந்த அமைச்சு மேலதிகமா கேட்டோன்னு காசு ஒதுக்கப்பட்டுருமோ இல்ல, அது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கான நிதி ஒதுக்கப்படும். தகுந்த காரணங்களோட அந்த அறிக்கையை முன்வைக்கும். சரி இடைக்கால பாதீடு. சொல்லுங்க என்னது இடைக்கால பாதீடு? அது என்ன இடைக்கால பாதீடு என்ற பிள்ளை? இடைக்கால வரவு செலவு திட்டம், அது நல்ல ஒரு கதை. இது ஒரு இல்லைங்களே, இடைக்கால வரவு செலவு திட்டம், இடைக்கால பாதீடு. இந்த இடைக்கால வரவு செலவு திட்டம் என்பது ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருக்கும் போது அந்த அரசாங்கத்தால் தயாரிக்கப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம், பெரும்பான்மையால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டம். சரி, உதாரணத்துக்கு இப்ப இருக்க அரசாங்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப இருக்க அரசாங்கம் ஒரு பட்ஜெட் ஒண்ணு போட்டு இப்ப அதுல தானே வேலை செஞ்சுட்டு போறாங்க. இப்ப 5 மாசம் முடிஞ்சு இப்ப 6வது மாசம் வந்துட்டாங்க. சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த அரசாங்கம் ஆட்சியை விட்டு வெளியேற வேண்டிய நிலை வந்துருச்சு. ஏதோ ஒரு ரீசன், ஏதாச்சும் ஒரு அசம்பாவிதம் நடந்து அரசாங்கம் ஆட்சி விட்டு வெளியில போயிட்டாங்க. சரி, இப்ப அடுத்து பட் நெக்ஸ்ட் புதிய ஒரு அரசாங்க ஆட்சியை பொறுப்பேற்பாங்க. யார் பொறுப்பேற்பா? யாரு? ஒண்ணு நான், எதிர்கட்சி தலைவர் நான், இல்ல இப்ப நான் இல்ல எதிர்கட்சி தலைவர், இல்லைன்னா நம்ம ரணில் ஐயா வருவாரு, இல்லைன்னா இப்ப குட்டி பையன் ஒருத்தருக்கான நாமல் வருவாரு. இவங்களை யாராவது ஒருத்தர் ஆட்சியை பொறுப்பேற்கணும். இப்ப முன்ன அப்படித்தானே. இப்ப நம்ம யாரு கோட்டபய ஆட்சியை விட்டு போன பிறகு யார் ஆட்சியை பொறுப்பேற்றோம்? 2022, 23 தொடக்கத்துல அவங்க ஆட்சி எடுத்தாங்க. 22 இடையில எடுத்தாங்க ஆட்சி. பெரிய ஆர்ப்பாட்டம் அவங்க கேள்விப்பட்டீங்க தானே? மே மாசம் 9ஆம் தேதி 9 என்னமோ தானே அவங்க ஆட்சியை விட்டு வெளியேறினா ஆர்ப்பாட்டம் நடந்து எல்லாம் அனுப்பிவிட்டாச்சு வீட்டுக்கு. இதுக்கு பிறகு ரணிலாக்கள் ஆட்சி எடுத்த பிறகு, யூஎன்பி கவர்மெண்ட் வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? இன்னும் 6 மாசம் இருக்கு வருஷம் முடிகிறதுக்கு. புது பட்ஜெட் போட்டாங்களா? இல்ல, புதுசா பட்ஜெட் எதுவுமே போடல. ஏற்கனவே அரசாங்கம் தயாரிச்ச பட்ஜெட் இருந்துச்சு தானே, அந்த பட்ஜெட்ல தனக்கு தேவையான மாற்றங்கள் என்ன செஞ்சாங்க? செய்து அதை மீண்டும் பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சு அங்கீகாரத்தை எடுத்துக்கிட்டாங்க. எதுக்கு தான் பேசுறோம்? இடைக்கால பாதி. அப்போ ஆல்ரெடி ஒரு அரசாங்கம் ஆட்சியில இருக்கும்போது அவங்களால தயாரிக்கப்பட்டு பெரும்பான்மையால ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வரவு செலவு திட்டத்துல புதிதாக ஆட்சியை பொறுப்பேற்கிற அரசாங்கம் அந்த ஏற்கனவே தயாரிச்சிருந்த வரவு செலவு திட்டத்தில் தங்களுக்கு தேவையான மாற்றங்களை உட்படுத்தி அதை மீண்டும் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சு பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள, அதுக்கு தான் பேசணும். என்ன சொல்லுங்க? இடைக்கால பாதீடு. ஏன்னா இப்ப அவங்களால புதுசா ஒரு பட்ஜெட் போடல. 6 மாசம் பட்ஜெட் ஒன்று போடுறது கஷ்டம். ஏன்னா ஆல்ரெடி அவன் பட்ஜெட் கேட்பதான் நிதியை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு இவர் வந்து வேற ஒரு பட்ஜெட்டை போட போனா அப்ப ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா போயிடும். அப்ப அதுக்கு சிம்பிளான வேலை, ஏற்கனவே இருக்க பட்ஜெட்ல தங்களுக்கு தேவையான மாற்றங்கள் என்ன செய்து அதை மீண்டும் அங்கீகாரத்துக்கு பாராளுமன்றத்துக்கு அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிச்சு விட்டா அதுக்கு தான் பேசணும். என்ன சொல்லுங்க? இடைக்கால பாதி. புரிஞ்சவங்க? அவன் இடைக்கால பாதீடு. அவ இடைக்கால பாதீடும் இடைக்கால கணக்கறிக்கை ஒன்னா வேற தானே. இடைக்கால பாதீடுன்றது உண்மையில ஒரு வரவு செலவு திட்டம், அது ஒரு பட்ஜெட். அதுல செலவுகளும் இருக்கும், வருமானங்கள் இருக்கும், மிகை குறை எல்லாம் இருக்கு. பட் இந்த இடைக்கால கணக்கறிக்கையில என்ன மட்டும் தான் இருக்கும்? செலவுகளுக்கான முன்மொழி மட்டும் தான் இருக்கும். அங்க என்ன இருக்காது? வருமான முன்மொழிகள் இருக்காது. பாருங்க, 3 வேலையும் நோமல ஒரு ஐடியா எடுத்து வச்சுக்கணும். பெரும்பாலும் எக்ஸாம்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு சரியான குறைவு. ஏன்னா அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப நம்ம நாட்டுல இல்லை. பட் சந்தர்ப்பம் இருந்துச்சு. 2021, 22 எக்ஸாம் பேப்பர் பாருங்க, இதுக்கான கேள்வி இருந்துச்சு. சரியா? புரிஞ்சா? மீண்டும் ஒருக்க சொல்றேன். கணக்கு வாக்கெடுப்புண்டா என்னமா? கணக்கு வாக்கெடுப்புண்டா இடைக்கால கணக்கறிக்கைண்டா எதிர்வரும் ஒரு ஆண்டுக்கான
வருடாந்த வரவு செலவு திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அதிகாரம் அளிக்காது போகுது. தேர்தல் வரப்போகுது, இனக்கலவரம், படுகொலைகள், யுத்தம், இப்படியாப்பட்ட நிலைமைகள் உள்ள போது எதிர்வருகிற ஒரு 3-4 மாதங்களுக்கு அரசாங்கத்தின் செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தேவையான நிதியினை பெற்றுக் கொள்வதற்காக ஆளும் கட்சியினால் பாராளுமன்றத்தில் முன்வைக்கின்ற ஒரு தீர்மானம் தான் இந்த கணக்கின் மீதான வாக்கெடுப்பு. இந்த கணக்கு மீதான வாக்கெடுப்புல ஒரு 3-4 மாதங்களுக்கான செலவுகளை ஈடு செய்வதற்கான நிதி, அவ செலவுகளுக்கான முன்மொழி மட்டும்தான் அங்க இருக்கும். உங்க வருமானங்களுக்கான முன்மொழிகள் எதுவும் இருக்காது. எனவே அங்க மிகையோ குறையோ காணப்பட போறது கிடையாது. அதோட இதுல பாத்தீங்கன்னா எதிர்கால அபிவிருத்தி திட்டங்கள், மூலதன செலவுகளுக்கான நிதி ஒதுக்கீடு, அதெல்லாம் எதுவுமே வராது. குறை நிரப்பு பிரேரணை சட்ட மூலத்தினூடாக, வரவு செலவு திட்டத்தினூடாக குறித்த ஒரு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதிய அளவாக இல்லாத போது அந்த அமைச்சு மேலதிக நிதியை கேட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கின்ற ஒரு அறிக்கை, ஒரு தீர்மானம் அப்படின்னு சொல்லுவோம் குறை நிரப்பு பிரேரணை, குறை நிரப்பு மதிப்பீடு. இனி அது பாராளுமன்றத்தின் பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டா அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இடைக்கால பாதிரி, இடைக்கால வரவு செலவு திட்டம் வேண்டாம். ஒரு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும் போது அரசாங்கத்தினால் தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தின் பெரும்பான்மையினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் புதிதாக ஆட்சி ஏற்கிற அரசாங்கம் புதுசா இன்னொரு வரவு செலவு திட்டம் தயாரிக்காம ஏற்கனவே இது எப்ப நடக்கும்? புதுசா இடையில ஆட்சி ஏற்கிறதா, அதான் பேர் வச்சிருக்காங்க, என்னது இடைக்கால பாதி. சில பேர் அப்ப புதுசா ஆட்சி ஏற்கிற அரசாங்கம் ஏற்கனவே தயாரிச்சு பாராளுமன்றத்துல சமர்ப்பிச்சு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த வரவு செலவு திட்டத்தில் தங்களுக்கு தேவையான மாற்றங்களை உட்படுத்தி அதை மீண்டும் பாராளுமன்றத்தின் அங்கீகாரத்துக்கு சமர்ப்பிக்கும் போது அதுக்கு தான் பேசணும். என்ன சொல்லுங்க? இடைக்கால பாதிப்பு அல்லது இடைக்கால வரவு செலவு. ஓகே, பாருங்க போ. கொஞ்சம் பாருங்க. கணக்கின் மீதான வாக்கெடுப்பு. எதிர்பாராத நிகழ்வுகளின் காரணமாக யுத்த நிலைமையோ, தேர்தலோ, கலவரமோ, இயற்கை அழிவுகளோ போன்ற நிகழ்வுகளின் போது வருடாந்த வரவு செலவு திட்டம் ஒன்றை தயாரித்து பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கான சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் அதிகாரம் அளிக்காத போது எதிர்வரும் காலப்பகுதி ஒன்றிற்கான அரசின் நடைமுறையில் உள்ள செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு தேவையான நிதியினை பெற்றுக் கொள்வதற்காக ஆளும் கட்சியினரால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகின்ற தீர்மானம் கணக்கு வாக்கெடுப்பு எனப்படும். கணக்கு வாக்கெடுப்பானது செலவுகளுக்கான முன்மொழிவுகள் மட்டுமே உள்ளடங்கி இருக்கும் முறை வருமான முன்மொழிவுகள் எவையும் இதில் உள்ளடங்கி இருக்காது என்பதால் இதில் மிகையோ குறையோ காணப்படாது. இவ்வாறு கணக்கு வாக்கெடுப்பானது போல 3 அல்லது 4 மாதங்கள் என்ற குறுகிய காலத்துக்கு முன்வைக்கப்படுவதால் இதுல புதிய கொள்கைகளோ புதிய திட்டங்களோ எதுவுமே உள்ளடங்கி இருக்க மாட்டாது. போதுதான் கணக்கின் மீதான வாக்கெடுப்பு அல்லது இடைக்கால கணக்கறிக்கையா, இடைக்கால கணக்கறிக்கை. மாவட்ட குறைநிலை ஒதுக்கீடு அல்லது குறைநிரப்பு பிரேரணை. குறைநிலை ஒதுக்கீடு அல்லது குறைநிரப்பு பிரேரணை. பாருங்க, குறைநிரப்பு பிரேரணை, குறைநிலை ஒதுக்கீடு என்றால் குறித்த அமைச்சுக்கு அல்லது திணைக்களத்துக்கு சட்ட மூலத்தினூடாக, சட்ட மூலம் என்ற வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அப்படின்னு சொல்லிக்கலாம். சட்ட மூலத்தினூடாக, வரவு செலவு திட்டத்தின் ஊடாக ஒதுக்கப்பட்ட நிதி போதாத நிலை மேலதிக நிதி தேவைகளை நிறைவு செய்ய அதற்கு பொறுப்பான அமைச்சர்
பாராளுமன்றத்தில் முன்வைக்கும் பிரேரணை குறை நிரப்பு மதிப்பீடு எனப்படும். குறை நிரப்பு மதிப்பீடு பாராளுமன்றத்தின் வாக்கெடுப்பில் பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதற்குரிய நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இடைக்கால பாதீடு அல்லது இடைக்கால வரவு செலவு திட்டம். ஒரு அரசாங்கமானது ஆட்சியில் இருக்கையில் முன்வைக்கும் வரவு செலவு திட்டமானது அங்கீகரிக்கப்பட்ட நிலையில் காணப்படைக்க அதன் பின்னர் ஆட்சி ஏற்கும் அரசாங்கமானது தமக்கு தேவையான சீராக்கங்களை உள்ளடக்கி மீண்டும் முன்வைக்கும் வரவு செலவு திட்டமே இடைக்கால பாதி. அப்ப இந்த இடைக்கால பாதீட்டுக்கும் கணக்கு வாக்கெடுப்புக்கும் என்ன வேறுபாடு? இது இடைக்கால பாதீடு, இது இடைக்கால கணக்கறிக்கை. பேர பாருங்க, இடைக்கால பாதீடு, இடைக்கால கணக்கறிக்கை. என்ன வேறுபாடு? இடைக்கால பாதீடு என்பது செலவு முன்மொழிவுகள் மட்டுமின்றி வருமான முன்மொழிவுகளை உள்ளடக்கியதா இருக்கும். செலவு முன்மொழிவுகள் மட்டுமின்றி வருமான முன்மொழிவுகளையும் உள்ளடக்கிய முழுமையான வரவு செலவு திட்டம். செலவு முன்மொழிவுகள் மட்டுமின்றி வருமான முன்மொழிவுகளை உள்ளடக்கிய முழுமையான வரவு செலவு திட்டமாகும். கணக்கு வாக்கெடுப்பானது பிள்ளை, கணக்கு வாக்கெடுப்பானது அங்க என்ன பண்ணுறாரு சொல்லுங்க, செலவு முன்மொழிவுகள் மட்டுமே உள்ளடங்கி இருக்கும். அங்க எவ்விதமான வருமான முன்மொழிவுகள் அங்க உள்ளடங்கி இருக்காது. இன்னும் இப்போ கொஞ்சம் கணிப்புகள் இருக்கு. இந்த வரவு செலவு திட்டத்துல 4 கணக்குகள் இருக்கு. அப்ப அதை நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். முதன்மை கணக்கு, முழுமொத்த மீதி, நடைமுறை கணக்கு என்று சொல்லி